अविदत विषयान् तरच्चटारे उपनिषदामुखमान मात्रभूखका अभिशकुनवता तथैकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु வேறொன்றும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன்வன் குருகூறி ஏரியங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் உருக்கினான் தக்கசீர் ஷடகோபனின் நம்பிக்கு ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. இந்த பாசுரமானது 9வது பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். வேதத்தின் உட்பொருளை நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். சுவாமி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். எவ்வளவு தாழ்ந்தவன் அடியேன், இந்த தாழ்ந்தவனிடத்திலே வேதத்தின் பொருளை தமிழாக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். அந்த தமிழாக்கு கொடுப்பதே ஆழ்வார் சுலபமா பண்ணி முடிச்சிட்டார். அதன் பிறகு அந்த தமிழாக்கு கொடுத்த அந்த வேதத்தின் அர்த்தத்தை ஒண்ணுமில்லாத என்னுடைய நெஞ்சிலே, ஒரு ஞானமும் இல்லாதவன் அடியேன், அப்படிப்பட்ட என்னுடைய நெஞ்சிலே நிறுத்தினான். எப்படி நிறுத்தினான்? பூர்ணமாக நிறுத்தினான். அந்த பூர்ணமான தமிழோடு நிறுத்தினானோ அதுவும் நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான். வேதத்தின் உட்பொருளை நிறுத்தினான். வேதத்தின் பொருள் பகவான், உட்பொருள் பாகவதர்கள். அந்த பாகவதருடைய வைபவத்தை என் நெஞ்சில் நிறுத்துறது சாமானியமே இல்லை. பகவானே ஒத்துக்கொள்ளாதவர் பாகவதால ஒத்துப்பாருன்னா ஒத்துக்க மாட்டாரோ? அப்படி இருந்தும் என்னுடைய மனசிலே நிறுத்தினானோ, அந்த நிறுத்தக்கூடிய தன்மையை தான் இங்க தெரிவிக்கிறார். தக்கசி ஷடகோபனின் நம்பிக்கை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நிற்கப்பாடு என் நெஞ்சில் நிறுத்தினான்னா வேதம், வேத்தியன், மிக்க வேதியன். இதுல நம்ம கடந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தோம்? இந்த உபதேசம் என்பது பூர்ணமான உபதேசம் பண்ணார். பூர்ணமான உபதேசம்னா என்னன்னா, பிரமாணம் என்ன, பிரமேயம் என்ன, பிரமாதா என்ன, இந்த மூன்றையும் தெரிவித்தார். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சில் இருக்கிறான்னா, வேதம் என்றாலே பிரமாணத்தின் ஏற்றம், வேதியர் என்றாலே பிரமாத்தாக்களின் ஏற்றம். வேதத்தை கற்றுணர்ந்தவர்கள் வேதியர்கள், அவெல்லாம் பிரமாதா அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்ப வேதத்தை தெரிந்து கொள்வதுதான் பிரமாதா. அப்படிப்பட்ட பிரமாதா பிரமேயம் எது? அந்த பிரமாதா என்பது என்ன புத்தி வருதோ அந்த புத்திக்கு இலக்கு, அந்த புத்தியால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்திதி, ஒரு நிலை, அதுதான் இதை பிரமேயம். அந்த பிரமேயன் பகவான் அப்படின்னு தெரிவிக்கிறது. இந்த மூன்றும் பூர்ணமாக உபதேசம் பண்ணாருன்னு அதைத்தான் பிரமேயம், பிரமாணம், பிரமாதான். அப்ப வேதங்கள் பிரமேயம், பிரமாதா ரிஷிகள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, இவெல்லாம் பிரமாதா. பிரமேயம் பகவான் அப்படின்னு தெரியா? இந்த மூணே சொல்றார். மிக்க வேதியர் வேதத்தின் பொருள், வேதத்தின் பொருள் சொன்னா பகவத் வைபவம், வேதத்தின் உட்பொருள் சொன்னா அந்த பொருளுக்கு ஆச்சரியமா இருக்கக்கூடிய, அமிர்தமாக இருக்கக்கூடிய எது? பாகவதர்கள். பாகவதர்கள் தான் உட்பொருள் தெரிவிக்கிறார். அப்படி, அதாவது ததீகர்கள். அப்படிப்பட்ட வேதத்தின் உட்பொருள். அப்ப வேதத்தின் உட்பொருள் தெரிவித்தரணும். அதுக்கப்புறம் தக்கசி ஷடகோபனின் நம்பிக்கை. தக்கசி இந்த ஷடகோபர் என் நம்பிக்கைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? ஷடகோபர் சப்தம் முன்னாடி இருக்கு, நம்பிங்கிற சப்தம் பின்னாடி இருக்கு. ஷடகோபர் என் நம்பி, நம்பின்னா குருவூர் நம்பி, திருக்குருவூர் நம்பி. அப்ப திருக்குருவூர் நம்பி நம்மாழ்வார், அதைத்தான் நம்பின்னு தெரிவிக்கிறார். அப்ப ஷடகோபர் முன்னாடியார், நம்பிங்கிற சப்தம் முன்னாடியான்னா ஷடகோபர் முன்னாடி போட்டிருக்கார் மதுரகவி ஆழ்வார், நம்பி பின்னாடி வந்துட்டு. அப்ப ஷடகோபர் ஆனபடியாலே நம்பியானா, ஷடகோபர் ஆய் பின்பு நம்பியானார். அப்ப ஷடகோபர் ஆய் பின்பு நம்பியானார். அப்ப முதல்ல ஷடகோபர் ஆனாரணும். எது போல? இதுக்குதான் தெரிவிக்கிறார். இதுதான் நேற்று இது கடைசியா பார்த்தோம். தக்கசி ஷடகோபனின் நம்பி. இப்படி உபதேசிக்க வல்ல ஞானாதி பூர்த்தியை காட்டி என்னுடைய வாக்கியம் வாசிக்கிறேன்.
தர்க்கசி ஷடகோபனன் நம்பி இப்படி உபதேசிக்க வல்ல ஞானாதி பூர்த்தியை காட்டி என்னுடைய சாட்சியத்தை போக்கி தம்முடைய பூர்த்தியில் நிலைன்றவர் குறைவானவரை குறைவருக்கு இரே ஒருவன் பூர்த்திக்கு மேலில்லை நம்பி விபூதிக்காக உபதேசித்தாலும் தம்முடைய ஞானாதிகளை தரைக்காண ஒண்ணாதவர் என் நம்பி அவர் உபதேசித்த அர்த்தங்களிடம் அவருடைய பூர்த்தியிலே ஆயுத்து இவர் தோற்றது. தக்கசி ஷடகோபன் நம்பி தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியான அவருடைய நம்பி என்று இவருடைய நம்பி அப்பூர்த்தி என் அளவில் வந்ததில்லையேன்னு தெரிவிக்கிறார் ஆசீர்வாதம். இப்ப தக்கசீர் ஷடகோபன் ஷடகோபனாகி பின்பு நம்பியானார் தெரிவிக்கிறார். எது போல அதுக்குதான் இருக்காங்க. பட்டர் பிரான் ஆனதுக்கு அப்புறம் தான் பெரியாழ்வார் ஆனார். முதல்ல பட்டர் பிரான் ஆனார். பட்டர் பிரான் என்னமா சுவாமி அவருக்கு என்னது விஷ்ணு சித்தர்னு பேர். வேயர் தங்கள் குலத்துளித்த விஷ்ணு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன். அப்பனா பட்டர் பிரான் ஆன பிறகு பெரியாழ்வார் ஆனார். பட்டர் பிரான் என்னவா ஆனார்னா வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடியறுத்தான்னு பார்த்தோம்னு அப்படிப்பட்ட அந்த பட்டர் பிரான் அந்தந்த வேதங்களை ஓதினபடியாலே மதுரை மன்னவன் வல்லபதேவன். அப்படிப்பட்ட மதுரை மன்னனாக இருக்கக்கூடிய வல்லபதேவன் ஓ இப்படிப்பட்ட சதசிலே பகவான் தான் முழுமுத கடவுள் அவன்தான் என்று எல்லா வித்வான்களுக்கும் சொல்லிக் கொடுத்தாரனோ. சொல்லிக் கொடுத்தது மாத்திரமல்ல, வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடியெடுத்தான். அந்த கிடியானது இறங்கி நேரக்கீழ் விழுந்ததுனோ. அப்ப பட்டர்களுக்கு இவர் உபதேசம் பண்ணபடிய உபதேசம் என்ன, பட்டர்களுக்கு யார் முழுமுதற் கடவுள் என்களை பரிபூர்ணமா தெரிவித்தாரனோ அந்த பட்டர்களுக்கு தெரிவித்தபடியாலே இவருக்கு பட்டர் பிரான். இது ராஜாவே கொடுத்தது பட்டர் பிரானா. பட்டர்னா வித்வான்கள், பட்டாகான்னு சொல்லுவாங்க. பட்டர்னா வித்வான்கள். எல்லா வித்வான்களுக்கும் யார் பரதேவதை, யார் பரதேவதை என்று சொல்லிக் கொடுத்தாரனோ முதல்ல வித்வான்களுக்கு உபதேசித்தார். பின்பு பாசுரத்தை எல்லாம் நன்னா பாடினார். வித்வான்களுக்கு உபதேசித்தபடியாலே பட்டர் பிரான். என்னன்னு உபதேசினார்? பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன் என்றது உபதேசித்தாரனோ. அப்ப பரதேவதை ஸ்ரீமன் நாராயணன் ஆனபடியா உபதேசித்தபடியாலே பட்டர் பிரான். அதன் பிறகு ஆச்சரியமான பெரியாழ்வார் திருமணம் அனுகிரகித்தாரனோ. அந்த பெரியாழ்வார் திருமணம் அனுகிரகித்தபடியாலே பெரியாழ்வார் ஆனார் அப்படின்னு. அப்ப பெரியாழ்வாரானது அது மட்டும் இல்ல, அவருக்கு பரிவு, பகவானிடத்தில் ஏற்பட்ட பரிவு, பொங்கும் பரிவு. பொங்கும் பரிவாலே வில்லுபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்ன பேர் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட பொங்கும் பரிவு, அந்த பொங்கும் பரிவு ஏற்படவே பெரியாழ்வார் ஆனான்னு தெரியும். அப்ப தத்துவ உபதேசம் போது பிரான் ஆனார். தத்துவ உபதேசம் என்ன, பகவான் தான் தத்துவம். அந்த தத்துவத்தை உபதேசித்த போகும்போது பிரான் ஆனார். அந்த தத்துவத்தை அனுபவிக்கப்படும் போது என்னாச்சு, அப்ப பெரியாழ்வார். அப்ப தத்துவ உபதேசம் போது பிரான் ஆனார். பின்னர் பட்டர் பிரான். இது பெரியாழ்வார் பண்ணான்னு சொன்னேன். அதே பின்னாடி அந்த தத்துவத்தை அனுபவிக்கிறாருனோ கிட்டத்தட்ட பெரியாழ்வார் திருமொழி கண்ணனுடைய அனுபவம் பூர்ணமாக அனுபவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அனுபவித்து அந்த பரிவை காட்டும் போது பெரியாழ்வார் ஆனார். ஆக முதல்ல பட்டர் பிரான், பின்பு பெரியாழ்வார். அதே போல இங்க நம்மாழ்வார் முதலில் ஷடகோபன், பின்பு நம்பின்றார். முதல்ல ஷடகோபன் என்கிற அதான் தக்கசீர் ஷடகோபன் நம்பிக்கை. தக்கசீர் ஷடகோபன். அப்ப ஷடகோபன் ஷடம்னா என்ன சுவாமி? ஷடம் என்கிற வாயு, காத்து. அந்த காத்தை தொலைத்தாரனோ. ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது அந்தந்த மாதாவுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியில வரும்போது ஷடம் என்கிற வாயுவால தாக்கப்படுகிறது அந்த சிசுவை. அந்த சிசுவை தாக்கணும். அது தாக்கிறதுக்கு முன்னாடி அபாரமான ஞானம் அந்த குழந்தைக்கு. அதுதான் இயற்கையான தன்மை, அந்த ஆத்மா வைக்கக்கூடிய இயற்கையான தன்மை உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கச்சு பகவான் நன்னா அனுபவிக்கிறது. என்னை இப்படியே அழிச்சுட்டு போயிடு, என்னை வெளியில விடாது, இப்படியே என்ன சிவை கூட அழிச்சுட்டு போயிடு, உன்னோடு நான் இருந்து கொண்டு உமக்கு அனுபவித்தேன், இந்த திருத்திக்காரத கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தித்தின கருவரங்கத்துள் கிடந்தேன், கைதொழுதேன் கண்டேன், திருவரங்கமையாம் திசைன்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட அந்த கருவரங்கத்துள் அந்த இந்த கர்ப்பரங்கத்துக்குள் இருக்கச்சே கழி தொடருது. ஆனா ஏற்கனவே இந்த குழந்தைக்கு கர்மாக்கள் இருக்கணும், அதை தொலைக்கணுமோனோ, அதை தொலைப்பதற்காக மறுபடியும் பிறக்க வைக்கிறான். அப்ப அந்த காத்து வந்து அடிக்கிறது, ஷடமைங்கிற காத்து. அந்த ஷடமைங்கிற காத்து அடிக்கச்சே அது மூக்கார முடியும் அப்படின்னு சொல்லி கோபித்து கொண்டு தொலைத்தார்.
சுவாமி நம்மாழ்வார் அந்த கோபித்து கொண்டு தொலைத்தபடியாலே ஷடகோபர் என்கிற பேர் அவருக்கு வந்துட்டு. அப்பனா என்ன ஆச்சு, தனக்கு விரோதி இருக்கணும். எனக்கு எது விரோதி? ஷடமெங்கிற காத்து விரோதி. அந்த ஷடமெங்கிற காத்து விரோதியை போக்கிக் கொண்டார், அதனால ஷடகோபர். பின்பு என் விரோதியை போக்கினார். இப்ப மதுரகவியா எழுதிருக்கீங்கன்னா, தன் விரோதியாக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வாருக்கு தன் விரோதியாக இருக்கக்கூடிய ஷடம் என்ற காற்றை போக்கிக் கொண்டபடியாலே ஷடகோபர். அதன் பிறகு எனக்கு ஏதோ விரோதி இருக்கணும், அந்த விரோதியை போக்கினபடியால நம்பி. சுவாமி விரோதியை போக்கிக் கொள்ளாமல் தட்டபரங்கள் சில பேர் என்ன பண்ணா, தன் விரோதியை போக்காமலேயே சில பேருக்கு என்னென்னவோ உபதேசம் எல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அது மாதிரி பண்ண முடியுமாண்ணா, சுவாமி அவருக்கே காம குரோத லோப மதம் ஆச்சரியம் இதெல்லாம் இருந்துருந்துச்சு, அதுவே அவர் பார்க்கல. அது பார்க்காத போது என்ன, என்னுடைய திரும்பி பத்துங்கோ, நான் உங்களுக்கு எல்லாம் பண்றேன், உங்களுடைய காம குரோதங்களை நான் போக்குறேன்னு சொன்னா நம்பும்படியா இல்லை. சுவாமி இவர்கிட்டே இருக்கு சுவாமி, இவரே தன்னுடைய காம குரோதங்களை போக்கிக் கொள்ளலையே. அப்படி இருக்கச்சதே இவர் என்னமாக இன்னொருத்தருடைய காம குரோதங்களை போக்குவார்னு நமக்கு தோணுமோ. அதனால முதல்ல தன்னுடைய விரோதியாக இருக்கக்கூடிய இந்த ஷடத் என்கிற காத்தை போக்கினார் இல்லையா. போக்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மாத்திரம் அது பிறகு என்ன பண்ணார், அதன் பிறகு எனக்கு ஒரு விரோதி இருக்கணும், அந்த விரோதியை போக்கினபடியால் நம்பினேன். அதான் திருவில்லையா. அப்ப நமக்கு காமக்ரோதம் போகாமல் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அநேகமா காலக்ஷேப அதிகாரிகள் அப்படிதான் இருக்கணும். அதே போல ஆச்சார புருஷன் அப்படிதான் இருக்கணும். அப்படி அவர்களுக்கெல்லாம் ஏதோ உபதேசம் பண்ற மாதிரி சொல்ல ஸ்ரீவசம் ரொம்ப நல்லா எடுத்திருக்கார். ஆச்சாரியன் சிஷ்யன் ஆறுயிரை பேருமவன் தேசாரன் சிஷ்யன் அவன் சீர்வடிவை ஆசையுடன் நோக்கும் அவன் என்னும் நுண்ணறிவை கேட்டு வைத்து மார்க்கவன் கைவிதான் உபதேசத்தினால மனவாளமாக ரொம்ப ஆசையாக இருக்கிறார். எல்லாமே ஸ்ரீவச்சன பூஷணம் காட்டப்பட்ட விஷயத்தான் உபதேசத்தால் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா, அப்ப ஆச்சாரியனுக்குரிய நிலை சிஷ்யனுக்குரிய நிலைனா முதல்ல தான் அனுஷ்டிக்கணும், மற்றவாள் அனுஷ்டிக்க வைக்கணும். அப்ப தன் சிஷ்யாரு அப்ப தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காமக்ரோத லோப மதமாச்சரியத்தை எல்லாத்தையும் தள்ளிடணும். அதை தள்ளிட்டு அதுக்கு பிறகு பின்னாடி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கொடுக்கிற காமக்ரோதங்களை காமாதி தோஷ அரமாத்ம மதாஸ்ரிதானாம் ராமானுஜம் ஜதிபதிம் பிரணவா மூர்தனாம் தெரிவிக்கிறார். அதனால அவர் தன்னுடைய விரோதியை போக்கிக் கொண்டு அதன் பிறகு என்னுடைய விரோதியை போக்கினபடியால் நம்பியானார். தன்னை விரோதித்த சடங்கிற வாய்வை போக்கினார். சரி சுவாமி, அதன் பிறகு எனக்கு இருக்க விரோதியெல்லாம் போக்கினார். அப்ப இப்ப எனக்கு இருக்க விரோதி எல்லாம் போக்கினார்னோ எப்ப அவர் பூர்ணனானா, குறைவாக இருக்கிறவருடைய குறையை நீக்கினால் அதுவே நிறைவு. யார் ரொம்ப குறைவா இருக்கா, குறைவான அந்த வயதுல இல்ல அல்லது உடம்பு இதுல குறைவுனா ஞானத்தால குறைவு, அனுஷ்டானத்தால குறைவு. இந்த மாதிரி குறைவா இருக்கிறனும் அவளை நன்னா தூக்கி ஞான கைதா கால கல்வி செய்யலன்னு தெரிவிக்கிறார். அவளை தூக்கிட்டு இருக்கானோ அவளை யார் தூக்குறா அதுவே நிறைவு. அப்ப உயர்ந்தவர்களுக்கு நீ நிறைவு எதுன்னா குறைவாக இருக்கிறவர்களை தூக்கி வெளியில் கொடுக்க, அதுதான் நிறைவுன்னு தெரிவிக்கிற. அப்ப என்னுடைய தாழ்ச்சியை போக்கினாரனோ. இப்ப இவருக்கு என்ன தாழ்ச்சி? அண்மையால் மிக்க அன்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். அந்த தாழ்ச்சி இருந்தனோ அந்த தாழ்ச்சியெல்லாம் போக்கினாரனோ. அதனால இவர் நிறைந்தவர் ஆயிட்டார். நிறைந்தவர் ஆனபடியால குணபூர்த்தி உண்டு. குணபூர்த்தினாலே நம்பி. அதத்தான் ஷடகோபன் என் நம்பி ஆழ்வார் குணத்தாலே பூர்ணர் என்றீரே. அப்படின்னா எதனால உலகம் முழுதும் உபதேசிப்பார் வரணும். குணத்தாலே பூர்ணா என்ன இந்த வருங்க, குணத்தாலே பூர்த்தி என்றபடியால் நம்பின்னு சொன்னேன். சரி, அப்ப குணத்தால பூர்த்தி அப்படின்னு நம்பின்னு சொன்னேனே. அப்ப அவர் உலகம் முழுதும் உபதேசிக்கிறாரே. அப்ப அவர் உலகம் முழுதும் உபதேசிச்சுட்டு எப்படி உபதேசிக்கிறனா அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமலேயே உபதேசிக்கிறான்னு சாமி. இத்தனை நாள் அவருக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னேன். இப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாள் அவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு இப்ப தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்ற விஷயமே வேறு, இதுவரையும் சொன்ன விஷயமே வேறு. அவர் தெரியுதான் உபதேசம் பண்றார். அப்ப தெரியாதுன்னு சொன்னா அவர் தெரியாதுன்னு சொன்னது என்னன்னா தன்னை பத்தி தெரியாது, பகவானை பத்தி நன்னாவே தெரியும். அவருக்கு நன்னா தெரியும். அவருக்கு தெரியாதுன்னா அதனாலதான் உபதேசம் பண்றாரு. அவர் என்ன உபதேசம்னா
திருநாரணந்தால் காலம் பெற துந்திச்சுய்வின ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இன்னையிலே பிச்சுதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்திச்சுய்வினர் விடுமின் முத்தமும் விடு செய்து உண்மையில் வீடுடையானை வீடு செம்பினே கண்ணன்களை நன்னும் மனமடையேன் என்னும் திருநாமும் சின்னம் நாடும். இந்த உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறோம் நல்லா தெரியும். ஆனா அந்த சாஸ்திரத்தால் கூட சொல்ல முடியாத சில விஷயத்தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லி தெரியுமா? எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்தம் பிரம்மனோ வித்வானே, என்னால என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதவன் அந்த பரபிரம்மம் அப்படின்னு அதால கூட சொல்ல முடியாத ஒரு கருத்தை சுவாமி நம்மாழ்வார் அப்படிப்பட்ட பகவானை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான அந்த ஆழ்வார் செவித்தரணும், அந்த உபதேசம் பண்ணணும். ஆனால் அவருக்கு தெரியாத ஒன்று இருக்கு. நான் என்ன சொன்னேன்? அவருக்கு தெரியாது உபதேசம் தெரியாத ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னா, இப்படி உபதேச தன் வைபவம் அவருக்கு தெரியாது, தன்னை பத்தி தெரியாது. தன் வைபவம் இப்படி ஆழ்வார் வைபவம் என்ன, அப்படிப்பட்ட வைபவம் அந்த பின்னைகள் இளமாவகள் கொள் திருமகள் கொள் பிறந்திட்டு இதுல யாரு தாயார் சொல்லிட்டு இருக்கா, தோழி சொல்லிட்டு இருக்கா. பின்னை கொள் இவன்னா ஸ்ரீதேவி நாச்சியாரா, பூதேவி நாச்சியாரா, நீலாதேவி நாச்சியாரா, அத்திரி ஜமதக்னி பஞ்சரத வசமந்திர சூடுவாரமுடைய யுகவர்ண கிரம அவதாரமோன்னு நாயனார் ஆச்சாரியத்தை தெரிவிக்கிறார். சொல்லிட்டே போலாம். ஆழ்வார் விஷயத்துல எத்தனை வேணா சொல்லலாம், அத்தனை வைபவம் ஆழ்வாருக்கு. ஆனா அந்த வைபவம் அவருக்கு தெரியுமானா தெரியாது. பகவத் வைபவம் நன்னா தெரியும். பகவத் வைபவம் ஆழ்வாருக்கு நன்னா தெரியுமே தவிர தன்னை பத்தி தெரியுமானா தெரியாது. அப்பன்னா ஒரு தெரியாதுங்க ஒரு விஷயம் ஆழ்வார்ட்ட இருக்கே சுவாமி. அப்ப சர்வஜத்துவம் இல்லையே, ஆழ்வார் எல்லாம் அறிந்த தன்மை என்பது இல்லாம போயிடுதே சுவாமி. ஏன்னா எல்லாம் அறிந்த தன்மை இருந்தா தானே அவ உபதேசம் பண்ணக்கூடிய அந்த உபதேசத்தை மதித்துக்க முடியும். அவருக்கு தன்னை பத்தியே தெரியலையே. எப்ப தன்னை பத்தியே தன்னை பத்தினா தன் வைபவம் தெரியலன்னு அர்த்தம். அப்ப தன்னை பத்தி தான் இந்த இடத்துல அர்த்த பஞ்சக ஞானம் தெரியலன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். தன் வைபவம் தெரியாதுன்னு அர்த்தம். அர்த்த பஞ்சக ஞானத்துல பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மகா பிராப்திபாயம் பலம் பிராப்திய பிரதா பிராப்தி விரோதித்தன் மிக்க நிலையம் மெய்யாம்பு நிலையம் தக்கநிலையம் தடையாகி தொக்கியிலும் அதுல நல்லாவே தெரியும். அப்ப தான் யாரும் தெரியும். இந்த தன் வைபவம் தெரியாது. அந்த வைபவம் தெரியாதுன்னு அப்ப வைபவம் தெரியலன்னா அது ஒரு குறைதான சுவாமி. அதை குறையா சொல்ல முடியுமானா குறையான்னா அந்த வைபவத்துக்கு எல்லை கிடையாது. வைபவத்துக்கு எல்லை இருந்தா தானே தெரிஞ்சு கொள்வதற்கு. ஆகாசம் எவ்வளவு தூரம் சுவாமி இருக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாத உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? போயிட்டே இருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? எல்லை இல்லை. எல்லை இல்லாதபடியாலே அப்ப தெரியலன்னு சொன்னா அது குறைய கிடையாது. ஏன்னா தெரியாத விஷயத்த தெரியலதான் சொல்லணும். தெரியாத விஷயத்தை தெரிஞ்சதுன்னு சொன்னா முட்டாள்னு அர்த்தம். இப்ப ஆழ்வார்க்கு தன் வைபவம் தெரியும்னா தெரியவே தெரியாது. ஏன்னா அவருடைய வைபவத்துக்கு எல்லை கிடையாது, எல்லையே கிடையாது. எல்லை இல்லாத ஒன்றை தெரிந்து கொள்ளலைன்னா தப்பான்னா அது தப்பே இல்லையே. ஒரு விஷயத்துக்கு எல்லையே இல்லை. அப்ப எல்லை இருக்கு, அந்த எல்லை இல்லாத ஒரு விஷயத்துக்கு எல்லை இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதான் முட்டாள். அதான் முட்டாள் இல்லையா? எப்ப எல்லை இல்லையோ அது தெரியும் இல்லையா? அப்ப அது தெரிஞ்சுட்டா சுவாமி அறிவாளின்னா தெரிஞ்சுட்டாதான் முட்டாள். சுவாமி எல்லை இருக்குன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு எல்லையே இல்லையே. இப்ப ஆழ்வார் வைபவத்துக்கு எல்லை இல்லைன்னு அர்த்தம். அப்ப எல்லை இல்லை என்று தெரிஞ்சு கொண்டால்தான் அவன் அறிவாளின்னு தெரிஞ்சு. அப்ப ஆழ்வார் உபதேசத்தை கேட்டு நீர் தூட்டீரா அல்லது ஆழ்வார்க்கு ஆட்பட்டீரா அல்லது ஆழ்வாரின் பூர்த்திக்கு ஆட்பட்டீரா? ஆச்சரியமான கேள்வி. இப்ப இது வாசியம் சடகோபரன் நம்பிய தக்க கீர்த்தி சடகோபரன் நம்பின்னு தெரிவிக்கிற ஐயா. ஆழ்வாருடைய திருவடிக்கு தேவரீர் கைங்கரியம் என்று ஆழ்வார் தான் சுவாமி அடியன் தாசன் சொன்னீர் வாஸ்தவம் தான். அப்பனா அவர் உபதேசம் பண்ண அந்த உபதேசத்தை கேட்டு ஓ ஆழ்வார்க்கு அடியன் தாசன் என்று தோத்து போனீரா அல்லது அது ஆட்பட்டீரா? நீங்க எங்க வருது? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சுள் நிறுத்தினான் தக்கசி ஷடகோபரன் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. அப்ப அவருக்கு அடிமை, அந்த அடிமையே பயன் அப்படின்னு அறியணும். அப்ப அடிமையே பயன் வந்தீர்னா எதனால வந்தீர்? ஆழ்வார் ஆசிரியரும் உபதேசம் பண்ண போயர் வர உயர்நலம் உடைய வரவன்
அப்படின்னு உபதேசம் பண்ணார். அபாவத்து வீடு பெத்த குருகூர் சடகோபன் உபதேசம் பண்ணியிருக்கார். அந்த உபதேசித்தாலும் தூக்கிறார். இது முதல். இரண்டாவது, அல்லது ஆழ்வாரின் பூர்த்தி மகாபூர்ணம் இல்லையா, நம்பி இல்லையா, மண்பினா குணப்பூர்த்தி இருக்கிறார், அந்த பூர்த்திக்கு ஆட்பட்டேரா அப்படின்னு அங்க இருக்கிறவெல்லாம் மதுரை கவி ஆழ்வாரை பார்த்து கேட்டார். ரெண்டு நிலை, உபதேசத்துக்கு பார்த்து தோற்கலாம், குணபூர்த்திக்கு தோற்கலாம், ரெண்டுமே உண்டு. இப்ப குணபூர்த்திக்கு தோற்றலாம், உபதேசம் முக்கியதுன்னா உபதேசம் கேட்கிற அளவுக்கு எனக்கு புத்தியே இல்லையே, ஞானம் கிடையாது சொல்றவரு மதுரை கவி ஆழ்வார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னமோ நம்ம 4 காலட்சேபம் கேட்டோம்னா நான் தான் வித்வான் வரும். எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரியும் சுவாமி, என்னமா கேட்டுட்டேன் என்னன்னா, இவர் ஆழ்வாரோடய இருக்கார், அவர் திருவடி, அவருடைய விபவத்து ஆழ்வாரின் நேர பிரத்யட்சமா சேவிக்கிறார். பிரத்யட்சமா சேவிக்கச்சே ஆழ்வாருடைய கட்டாட்சம் பரிபூர்ணமா மதுரை கவி ஆழ்வாரு பட்டிருக்கு. எத்தனை ஞானம் இருக்கணும், அத்தனை ஞானம் இருந்து கூட இவர் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா, அவர் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் எனக்கு இருக்கானே இல்லையே. அப்ப நான் எதனால தோத்தேன்? அப்ப அவர் உபதேசத்தால நான் தோற்கல. ஆனா அந்த இந்த ஞானியை, இந்த அஜ்ஞானி, நான் அஜ்ஞானி தானே மதுரை விட்டுருவேன், இந்த அஜ்ஞானியை ஏன்னா 10 பாட்டு பாடும் அளவிற்கு பண்ணாரனோ, அப்படிப்பட்ட பூர்த்தி, அந்த குணபூர்த்திக்கு நாம் தோற்றம். என்ன ஷடகோபன் என் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தெரிவிக்க வேண்டாம். ஷடகோபன் என் தன்மைக்கு தெரிவிக்கிறது யார்? மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடு என் நெஞ்சும் நிறுத்தினான் தக்கசீர் ஷடகோபன் என் நம்பிக்கை. என்ன அப்ப என் நம்பினா குணபூர்த்தி இருக்கிறபடியால தோத்துன்னு சொல்ற. அவர் ஏதோ உபதேசம் பண்ணார், அந்த உபதேசம் ரொம்ப நல்லா இருந்தது, வாஸ்தவம் தான், சாஸ்திரோக்தமா பண்ணியிருக்கார், நன்னா புரிஞ்சுன்னா புரியல, புரிஞ்சுட்டாதுன்னு ஏதாவது எனக்கு தெரியும், ஞானம் இருக்கானா ஞானம் இல்லை எனக்கு தெரியாது. ஆனா என்ன பண்ண, அவருக்கு குணம் எப்படிப்பட்ட குணம், என்ன குணம்னா என்னையும் ஒரு 11 பாட்டு பாடும்படி பண்ணாரு. கண்ணின் சிரித்தாம்னு 11 பாசனம் இல்லையா, இந்த 11 பாசனங்களை பாடும்படி பண்ணினாரனோ, அந்த குணபூர்த்திக்கு தோற்றுவோம். அப்ப அவர் உபதேசத்துக்கு தோற்றுவோம் அல்ல, ஆழ்வாருடைய உபதேசத்துக்கு நாங்க தோக்கல. ஏன் தோக்கல? நான் உபதேசம் நன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, உபதேசம் எனக்கு புரியல, அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. உபதேசத்துக்கு ஞானம் சில பேர்லாம் இருக்கா அந்த மாதிரி. இன்னைக்கு சில சிஷ்யாலாம் இருக்கா, சில ஆச்சார ஆச்சாரியம் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் அவ்வளவுதான் தெரியாது, நிஜமாவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது நிஜமா. அந்த மாதிரிதான் வாதிகேசரி அடை நேற்றுக்கு பார்த்தோம். வாதிகேசரி அடிக்க மனவாளஜி அப்படிதான் அந்த பெரியவாச்சந்திரே ஆச்சாரியன், அவர் இவர் தலைய பண்றார், ஒண்ணுமே தெரியாது. அதுக்கப்புறம் பெரியவாச்சவனை கையை பிடிச்சுட்டு போய் நேரம் நம்பெருமாள் முன்னாடி நிறுத்தி 1 வருஷ காலத்துல இவரு திருவாய்மொழிக்கு 12,000 வியாக்கியானம் பண்ணும் அளவிற்கு இவர் ஞானம் கொடுத்திருக்காருன்னா ஆச்சாரனுக்கு ஒரு வைபவம், அத்தனை வைபவம் இது சொல்லலாம். ஆனா இப்ப மதுரை கவி சொல்றது என்னன்னா, ஒண்ணுமே இல்லை சுவாமி, எனக்கு அந்த உபதேசம் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு அந்த ஞானம் இல்லை. அப்ப என்ன குணபூர்த்தி, அந்த குணபூர்த்திக்காக தோற்றோம் அப்படின்னு தெரியுங்களா, அந்த பூர்த்திக்காக தோற்றம். தோத்தபடி என்ன கிங்கரனானேன், அதனால்தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், குணபூர்த்திக்கு தோத்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தக்கசீர் ஷடகோபரன் நம்பிக்கைன்னு சொன்னாரணும், ஆச்சரியம். தக்கசீர் ஷடகோபரன் நம்பின்னு தெரிவித்தாரணும். இதே இந்த தக்கங்கிற சப்தமே நம்மாழ்வார் ஒரு பாசனத்தை எடுத்திருக்கார், திருக்குறுங்குடி பாசனம் 5ஆம் பத்திலே. எங்கனேயோ அன்னநேர்கால் எண்ணெய் முனிவு அந்த பதிகத்துல தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் தொக்க சோதி தொண்டை வாயும் நீண்ட புருவங்களும் தக்க தாமரை கண்களும் பாவியேன் ஆவியின் மேலதுன்னு இருக்கிறது. அப்படிங்கிறது தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் இருக்கிற பாசனம் இல்லையா, இங்க அங்க தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் திருவாய்மொழி இந்த பாசனம் நம்மாழ்வார் அனுகிரகித்தது. இங்க தக்கசீ ஷடகோபனன் நம்பின்னு இருக்கு. இப்ப அந்த இடத்துல தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் என்று தானே இருக்கு. ஆனா அந்த தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி என் நம்பி அப்படின்னு பாசனத்துல இல்லை. இந்த நம்மாழ்வார் பாருங்க, நம்மாழ்வார் என்ன சொல்லிக்கணும், திருக்குறுங்குடி நம்பிட்டு தான் இவா 2 பேரும், நம்மாழ்வாரோட தாயார் தகப்பனார் காரிமாக மகாராஜா உடையனங்கனாச்சார் 2 பேரும் அங்க போய் பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தனை யாரை போல வேணும்னா உண்மை போலணும், அவரே வந்து அவதாரம் பண்ணான்னு நமக்கு அந்த நம்மளோட சரித்திரத்தில் தெரியாது. அப்படி இருக்கச்சேது அப்ப என் நம்பின்னு சொல்லணும்.
தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி என் நம்பி அப்படி சொல்லியிருக்கணும். சொல்லல தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியே நான் கண்டபின் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா இங்க மதுரகவியாளர் என்ன தெரிவிக்கிறாரு? என்ன தெரிவிக்கிறார்? தக்கசி ஷடகோபின் என் நம்பின்னு தெரிவிக்கிறார். அதனால இவர் வேணும்னு சொல்றார். அங்க தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நம்மாழ்வாரை எப்படி அங்க அனுகிரகித்தாரோ அதே போல இங்க தக்க கீர்த்தி ஷடகோபன் அதோட என் நம்பி சேர்க்காம என்ன பண்ணணும்? நம்பின்னு சேர்த்துக்கலாம். என் சப்தம் சேர்க்க வேண்டாம். என் சப்தத்தை வேணும்னே சேர்க்கிறார். தக்க கீர்த்தி ஷடகோபன் என் நம்பி இருக்கல. இது என் என்றதுக்கு என்ன அர்த்தம்? அவர் பாடின தக்க கீர்த்தி திருக்குறு நம்பி அல்லன் இவர். இவர் என் நம்பி, அவர் திருக்குறுங்குடி நம்பி. அந்த நம்பியை நான் சொல்லவே இல்லை. அதுதாங்க அந்த என் சப்தம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாசனமும் இந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின்னு அங்க எடுத்துட்டு அங்க நம்மளா சொல்லிடுறோம் தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி என் நம்பி அப்படின்னு சொல்லிதான் இன்னும் நல்லா விசேஷமான அர்த்தங்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அதை சொல்லல. திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் நம்மாழ்வார் அங்க அனுகிரகித்தார். ஆனா இங்க மதுரகவியை அனுகிரகிக்க பார்த்தோம்னா தக்க கீர் ஷடகோபரி என் நம்பின்னு தெரிவிக்கிறாங்க. என் நம்பினா இது திருக்குறுங்குடி நம்பி அல்ல, இது என் நம்பி. ஏன்னா இவருடைய நம்பி சரி சுவாமி உமாக்கு அவர் என்ன சுவாமி அவர் என்னதும் அந்த பகவான் மேல அவ்வளவுதான் வெறுப்பு வரத்துக்கு என்ன காரணம்? நாம கேட்டோம். என்னதான் இருந்தாலும் சாஸ்திரம்னா பகவான் தானே சொல்லியிருக்கு. காரணம் கேயகா காரண பகவான் ஜெகத் சர்வம் சரீரம் எல்லாம் பகவான் தான் சொல்லியிருக்கு. எதுக்காக இதனால உங்களுக்கு அவ்வளவு தூரம் அவர் மேல ஒரு மாதிரியான ஒரு வெறுப்பு வெறுப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆழ்வார்னு வந்தாச்சுன்னா மத்த எல்லாம் தள்ளிடுறேன், பகவானே தள்ளிடுறேன். ஏன்னா அந்த ஆழ்வார் பகவானை கொண்டாடுறாரு. அவர் யாரை கொண்டாடுறாரையோ அவரே நீ தள்ளிடுனா அப்ப ஏதோ ஒன்று இருக்கணும். எதனால நீ அந்த மாதிரி தள்ளிருக்காரு? எதனால இதுக்கு என்ன தெரிவிக்கிறா பாருங்க. இப்ப திருக்குறளுக்கு ஏன் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்றீர் அப்படின்னு கேட்கச்சு ஒண்ணும் இல்லை. பெருமா அனுகிரகம் ஆழ்வாரோடு நின்று போயிடுச்சு. என் பக்கம் வரலையே. பெருமாள் அனுகிரகம் ஆழ்வாரோடு நின்று. ஆனா ஆழ்வார் அனுகிரகம் என்ன அளவுக்கு வந்ததோனும் அந்த திருக்குறளை நம்பியுடைய அனுகிரகம் என்ன அளவுக்கு வந்ததா? வரலையே, வரவே இல்லையே. ஆனா அது நம்மாழ்வார் அளவுக்கு தான் நின்றுட்டு. ஆனா ஆழ்வாருடைய அனுகிரகம் என்ன அளவுக்கு வந்துடணும்? எதற்கு? இங்கு இறங்கும் அளவுக்கு பெருமை இல்லை. நான் ரொம்ப தாழ்ந்தவன், ஆழ்வார் உயர்ந்தவன். அதனால அவர் உயர்ந்த ஓட்டிலே அவர் அனுகிரகம் பண்ணிட்டார். இவர் ரொம்ப தாழ்ந்தவர் சுவாமி, நம்ம இறங்கணுமா இறங்கணுமா? அதனால இறங்க மரபுக்கு அங்க திருக்குறுங்குடி நம்பிக்கை பெருமை இல்லை, எளிமை இல்லை. ரெண்டுமே சொல்லலாம். எளிமையும் இல்லை பெருமையும் இல்லை சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் அவருக்கு எளிமை இருந்தது. ஆனா இங்கு இறங்கும் அளவிற்கு எங்களுடைய ஆழ்வார் என்ன ஆழ்வாருக்கு என் நம்பிக்கை பூர்த்தி இருக்கு. அதனால்தான் திருக்குறுங்குடி நம்பியை விட என்ன தெரிவிக்கிறார்? திருக்குறுங்குடி நம்பியை விட என் நம்பியான நம்மாழ்வாருக்கு ஏற்றம். அதனால்தான் தக்கசீர் ஷடகோபன் நம்பி, தக்கசீர் ஷடகோபன் நம்பி. அங்க தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அங்க இருக்க செய்தையும் ஏன் சுவாமி இவ்வளவு தூரம் அந்த பெருமாள் மேல ஒரு வாஞ்சை வச்சுருக்கேன்னா ஒண்ணுமில்ல, என் அளவுக்கு வரலைன்னா என்ன காரணம்? பெருமை இல்லை, தான் தாழ்ந்தவன். அது மட்டும் இல்ல, அந்த எளிமையே இல்ல. இங்க ரெண்டுமே இருக்கு, எளிமையே இருக்கு பெருமை இருக்கு. என்ன அளவு கொஞ்சம் தோணும். எப்ப என்ன அளவு கொஞ்சம் அப்ப அந்த திருக்குறளை நம்பியை காட்டும் உயர்ந்தவர் யாரு? நம்மாழ்வார். அதனால நம்மாழ்வாருடைய ஏத்தம் இங்க சொல்லப்பட்டது தெரியல. ஆக அப்படிப்பட்ட தக்க கீர்த்தி திருக்குறுங்குடி நம்பி இங்க தக்கசி ஷடகோபன் நம்பிக்கு அடுத்து ஆழ்புக்க காதல் அடிமை பயன் என்றே. ஆழ்புக்க காதல் அடிமை பகன் என்றே. இது சுவாமி என்னதுன்னா ஆள் புகப்பண்ணின காதல். இப்ப இது வியாக்கியானம் செய்யும். ஆட்புக்க காதல் அவருக்கு அடிமை புக்கத்தால் உண்டான ஆதாரம் அடிமை பயிரன்றையே. அடிமையே யோஜனமாக உடையதன்றோ முற்பட அடிமைக்கு அனந்தரம் ஆதரம் கடந்த பின்பு அடிமை செய்யதும் அவருக்கு பிரச்சுபகாரம் முற்பட சேஷபூதனாய் பின்பு பிரேமம் நடந்து பிரேமானுரூபமான கிஞ்சித் காலம் நடக்க வேண்டும். ஆச்சாரிய பகவதியும் ஆச்சாரிய பிரேமமும் ஆச்சாரிய கிஞ்சித் காரணமும் இம்மூன்றும் அபேட்சமிரிய சிஷ்யனுக்கு அசமடிவார். இப்ப ஆழ்புக்க காதல் அடிமை பயனன்றே. ஆள் புக பண்ணின காதல். அப்ப நம்மாழ்வார்
நான் நம்மாழ்வார்க்கு நான் அடிமையானேன். அப்ப அடிமையினால் ஆதரவு ஏற்பட்டு அடிமையே பிரயோஜனம். அப்பனா அடிமையே பிரயோஜனம். ஒருத்தருக்கு தாசனா இருக்கிறதே பிரயோஜனம் சுவாமி. சில பேர் சொல்லுவாங்க சுவாமி அவருக்கு நான் தாசன், அது ஒரு பெருமையா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையா இருக்கணும். அப்ப அதுவே பிரயோஜனம். அப்ப அடிமை புக்கதினால் உண்டான ஆதரவு ஆள் புக்க காதல். ஆள் புக்க காதல், ஆள்னா அடிமை. அப்படி அடிமை புக்கதினால் உண்டான காதல். அப்பனா அந்த ஆதரவே அடிமை முடிந்த நிலம். அடிமைக்கு முடிந்த நிலம் எது? அப்ப அடிமையே பிரதானம். அப்ப அடிமைக்கு முடிந்த நிலம் ஆதரவு இல்லையா? அப்ப அந்த ஆதரவு எங்க போகும்? கைங்கரியத்துக்கு முதிர்ந்த நிலம் ஆதரவே. அப்பனா அன்பே என்றும் சொல்லலாம். அது இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அன்பால கைங்கரியம் சொல்லலாம், ஆதரத்தால கைங்கரியம் சொல்லலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அன்பாலே அப்பனா அன்பாலனா காதலால், காதலால் கைங்கரியம் பண்ணினேன் சொல்லலாம், ஆதரத்தால் கைங்கரியம் பண்ணினேன் சொல்லலாம். இந்த ரெண்டு வகையும் உண்டு. இந்த ரெண்டு வகையை தான் நம்ம கீழே பார்த்துக்கணும். இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து இது முதல் படி, இரண்டாம் படி, மூன்றாம் படி, மூணு உண்டு. அப்படின்னா அடிமைப்புக்கு ஆட்புக்க காதல், அது அடிமைப்புக்கு. அடிமைப்புக்குன்னா என்ன அர்த்தம்? சேஷத்துவத்தை புரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். அவர் சுவாமி நான் தாசன், நம்மாழ்வார் சுவாமி நான் தாசன். அப்ப சேஷத்துவம் புரிஞ்சுட்டேன்னு அர்த்தம். பின்பு ஆதரவு ஏற்பட்டது. எப்ப அவர் தாசன், நான் தாசன் ஆயிட்டனோ அவர் சுவாமி ஆயிட்டாரோ, அதனால ஆதரவு வந்தது. ஆதரவு ஏற்பட்ட உடனே என்ன ஆகுது? ஆதரவு வந்தாலும் உடனே சட்டுன்னு கைங்கரியம் வேண்டும். ஓ பண்ணணுமே பண்ணணுமே, கிஞ்சித்காரதா பண்ணணுமே பண்ணலாம், கைங்கரியம் பண்றது இல்லையா? இதத்தான் இதுதான் என்னது? இது பிரத்யுபகாரம். இது சேஷத்துவ ஞானம். சேஷத்துவ ஞானம், சேஷத்துவ ஞானம் தான் ஆள் புக்க காதல். அப்ப சேஷத்துவ ஞானம் ஏற்பட்டது. அது ஏற்பட்டபடியாலே ஆதரவு, அந்த ஆதரவு ஏற்பட்டபடியாலே கைங்கரியம். இதுதான் மூணு படி. முதல்ல சேஷத்துவ ஞானம். சேஷத்துவ ஞானம் ஏற்பட்டபடியாலே என்ன என்ன ஆயிடுச்சு? ஆதரவு. அவர் மேல ஒரு பீத்து வந்துடுது, அன்பு வந்துட்டு, அந்த அன்பால் என்ன பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு. அப்ப முதல் நிலை சேஷத்துவ ஞானம். அப்ப நான் அடியேன்னு தெரிஞ்சு கொண்டது, அடியேன் என்று தெரிஞ்சு கொண்டபடியாலே ஆதரவு. ஆதரவு ஏற்பட்டதுனோ அந்த ஆதரவினால் கைங்கரியம் பண்றவனோ இப்ப சேஷத்துவ ஞானம் சித்திக்கணும்னாலே கைங்கரியம். சேஷத்துவ ஞானத்தால் ஆதரவு, ஆதரவால் கைங்கரியம். சரி சுவாமி, அப்ப சேஷத்துவ ஞானம் சித்திக்கணும்னா கைங்கரியம் பண்ணோம். அப்ப சேஷத்துவ ஞானத்துக்கு ஞானத்திலிருந்து அப்படியே கைங்கரியத்துக்கு போக முடியாது. நான் தாசன் 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 சொல்லிட்டு அப்படியே கைங்கரியத்துக்கு முடியாது. சேஷத்துவ ஞானம் தெரிஞ்சு கொண்டபடியாலே அன்பு ஏற்படுறது, ஆதரவு ஏற்படுறது. அந்த ஆதரவினால் கைங்கரியம். இப்ப எதுக்காக இது அடி சொல்லி, ஏன்னா இதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு நான் தாசன் சுவாமி, அவர் தான் சுவாமி நான் தாசன், அதெல்லாம் நான் கைங்கரியம் பண்ணணும்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். நிறைய பேர் இந்த நிலையில இருப்பார். அவர் நான் சுவாமி தாச பாவம் இருக்கேன் சுவாமி, அதனால நான் கைங்கரியம் பண்றேன்னா அப்பனா இது கடமையாயிடும். தாசன்னா பண்ணணுமோ கடமையாயிடும். அப்ப ஆதரவோ அன்போ இருக்கானா கிடையாது. அப்ப சேஷத்துவ ஞானத்தால் அன்பு ஏற்படணும், ஆதரவு ஏற்படணும். அந்த ஆதரவு ஏற்பட்டபடியால அந்த ஆதரவாலே கைங்கரியம். அதுதான் மூணு படிக்கட்டு. இந்த மூணு படிக்கட்டு என்ன சொல்ற? ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று தெரிவிக்கிறான். அதான் தெரிவிக்கிறான். அப்ப ஆதரவனால் கைங்கரியம். அப்படின்னா இதுதான் நாம பண்ணக்கூடிய பிரத்யுபகாரம். அந்த ஆழ்வாருக்கு என்ன பிரத்யுபகாரம்னா, முதல்ல சேஷத்துவ ஞானம், அவருக்கு நாம் தாசன் தெரிஞ்சுக்கணும். அந்த சேஷத்துவ ஞானத்துல ஒரு பிரீத்தி, ஒரு ஆதரவு, அன்பு ஏற்படணும். அந்த அன்பு தூண்ட 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 கைங்கரியப்படணும். இந்த மூணு இருக்கு. இதான் பிரத்யுபகாரம். அப்ப சேஷபூதனா இருக்கணும், பின்பு பிரேமம் நடக்கணும். அந்த பிரேமத்தாலே கிச்சித்காரன் கைங்கரி பண்ணும். ஏதாவது ஒரு துளி கைங்கரியா பண்ணணுமோனோ அப்படின்னு சொல்லி. இப்ப சிஷ்யனுக்கு இந்த மூணு தேவை. ஏன்னா என்ன மூணு தேவை? ஆச்சாரணத்துல பவ்யத்தை. பவ்யத்தைனா பணிவு. வினய ஆஞ்சனைன்னு கேள்விப்பட்டுக்கணும். அப்படி உடுக்குண்டு அப்படி தன்னுடைய சரீரத்தை நல்லா சுருக்குண்டு அப்படியே ரொம்ப வினயமா இருப்பாங்க. அதான் பணிவு, பவ்யத்தைன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பவ்யத்தை, பணிவு, இதுதான் சேஷத்துவம். இந்த பவ்யத்தை தான் சேஷத்துவம். அந்த சேஷத்துவம் அது என்ன பண்ணுறது? இது அடிமைத்தனை. சேஷத்துவம்னாலே அடிமைத்தனம். சரி, அடிமைத்தனம். ரெண்டாவது அடிமைத்தனம் வந்துருச்சுனாலே அந்த ஆச்சாரத்துல பிரேமம் இருக்கணும். ஆமா சுவாமி, ஆச்சாரனுக்கு பண்ணணுமா,
ஸ்ரீபத்திர மோஷமே சொல்லியிருக்கு, பண்ணா ரொம்ப நல்லதான், நம்ம உஜ்ஜீவனத்தை அவதான் பண்றானா, அதுக்காக பண்ணா அப்ப என்ன அடிமைத்தனத்தால பண்றேன்னு நினைச்சுப்பா. அடிமைத்தனா அது ஒரு வரட்டு நிலை வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு பிரேமம் இருக்கணும். அந்த ஆச்சார பிரேமம் இருக்கணும். அந்த பிரேமத்துக்கு பேர் என்ன? அன்பு, ஆதரவு. அந்த ஆதரவு அந்த ஆதரவு வந்த உடனே மூணாவது ஆச்சாரத்திலே கிஞ்சித்காரம், சிறிதளவு தான் கைங்கறி வேண்டும். இந்த மூன்றும் அபேட்சிதம் சிஷ்யனுக்கு. இதாக தெரிவிக்கிறார். ஆச்சாரிய பவ்யத்தையும் ஆச்சாரிய பிரேமமும் ஆச்சாரிய கிஞ்சித்காரமும் இன்று மூன்றும் அபேட்சமரே சிஷ்யனுக்கு. நாங்கள் தான் மறுபடியும் சேவிக்கணும். முற்பட சேஷபூதனாய் திரும்பி பிரேமம் நடந்து பிரேமானுரூபமான கிஞ்சித்காரமும் நடக்க வேண்டும். ஆசிரமம் எடுத்துக்க வேண்டும். முதல்ல அடிமை, அடுத்து பிரேமம், அதான் ஆதரவு. அதன் பிறகு அந்த பிரேமானுரூபமான கிஞ்சித் காரணம் கைங்கறி நடக்க வேண்டும். அதுக்கு மேல இதுக்கு மேல எடுத்து ஆச்சாரிய பவ்யத்தை, அதான் சேஷத்துவம். ஆச்சாரிய பிரேமம், அன்பு, ஆதரவு. ஆச்சாரிய கிஞ்சித்காரம், அதுக்கு கைங்கரியம். இந்த மூன்று அபேட்சனை சிக்ஷனை. அடுத்து அவர் பகவத் சேஷத்தையும் பகவத் பிரேமத்தையும் பகவத் சேஷவர்த்தியும் உபதேசித்தார். இவர் ஆழ்வாருக்கு சேஷமாய் அவருக்கு ஸ்னிக்தராய் அவருக்கே கிஞ்சித்கரிக்க தேடுகிறாராய் நின்றது. இவர் கற்றது இதிலேயா இழுத்து அவர் புறப்பொருளை விட்டு உட்பொருளை கொடுத்தார். இவர் உட்பொருளான பகவத் விஷயங்களை தன்னை புறப்பொருளாக்கி அதிலும் உட்பொருளான ஆழ்வார் திருவடிகளிலே சேஷபூதராய் பிரேமபூர்வமான கைங்கரியத்தில் ஈழாராயிடுத்து. அடிமை பயிரன்றே அடிமை பிரயோஜனம் என்னிடம் ஆழ்வார் ஸ்ரீபாதத்திலே கற்றார். அன்றே அதுவே அன்றே அர்த்தம். அந்த வடிவிலா அடிமை செய்திருக்காட்டில் இதுவன்றோ உருவது. இதோடு முடிக்கிறார் ஆசிரமத்தில். இந்த பகவத் சேஷத்தையும் பகவத் பிரேமத்தையும் பகவத் சேஷபந்தியும் உபதேசித்தார். இந்த எடுத்துக்கா பண்ணுவோம். இந்த மூணு பண்ணியிருக்கா இல்லையா? அதான் சேஷத்தம், சேஷத்தால் வந்த ஆதரவும், ஆதரவால் கைங்கரியம். ஆக உயர்ந்த கைங்கரியத்தை ஸ்நேகம் இருக்கணும். ஸ்நேகம்னா அன்பு, ஆதரவு. அந்த ஸ்நேகம் என்பது அதுதான் காரணம். அந்த காரணத்தால கைங்கரியம் பிரயோஜனம் என்று சொல்லலாம். இது ஒரு பக்கம். அல்லது ஸ்நேகமே கைங்கரியத்தின் எல்லை. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். வெறும் ஸ்நேகம் மட்டும் இருந்தா போருமானா பண்ணணும். அப்ப முதல் நிலை கடை நிலைன்னு ரெண்டு பார்த்தோமோனும். ஸ்நேகமே கைங்கரியத்தின் இல்ல சுவாமி, எனக்கு பூர்ணமான பிரீத்தி இருக்கு சுவாமி பகவான்கிட்ட இல்ல ஆச்சாரன்ட்ட, கைங்கரியமே பண்ணலைன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப முதல் நிலையில கடைநிலை தான் ஸ்நேகம். அப்ப முதல் நிலையை சேர்ந்து பரணமோனும். அதான் தெரியல, ஸ்நேகமே கைங்கரியத்தின் எல்லை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா ரெண்டு விதமா அர்த்தம் பண்ணலாம். ஆழ்வார் பாடினது பகவத் சேஷத்தையும் பெருமாளுக்கே சேஷம் என்பதையும் பகவத் பிரேமத்தையும் பெருமாளுக்கே அன்பையும் அதே பகவத் சேஷவத்தையும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி உபதேசித்தார். ஆழ்வார் என்ன பண்ணார்? பகவானுக்குண்டான சேஷத்தை பெருமாளுக்கே சேஷம் என்பதை உபதேசித்தார். பகவத் பிரேமம், பகவானிடத்திலே அன்பு, பிரீத்தி, அவா, காதல், இது பகவானிடத்திலே உண்டு அப்படின்னு ஆழ்வார் உபதேசித்தார். அதுக்கு பகவத் சேஷவந்தி, அந்த பகவானுக்கே கைங்கரியம் உபதேசித்தவர் நம்மாழ்வார் இது உபதேசித்தார். ஆனா மதுரகவி ஆழ்வார் என்ன உபதேசம்னா, அந்த ஆழ்வார்க்கு சேஷமாய், தர்ம முக்கியம், ஆழ்வார்க்கு சேஷமாய் அவர்க்கே அன்புடையவராய் அவர்க்கே கிஞ்சித்கரத்தை தேடுகிறார். அப்படின்னா ஆழ்வார்க்கு அடியேன் தாசம். அந்த ஆழ்வாரத்திலே பிரீத்தி, பிரேமம், அந்த ஆழ்வாரத்திலே ஸ்நேகம் உடையவராய் அந்த ஆழ்வார்க்கு கிஞ்சித்காரம் கைங்கரியம் பண்ணணும்னா தேடுறாருன்னா, அப்பனா அவருக்கே கைங்கரியம் பண்றதுக்கு தேடுறார். பகவான் என்கிற புறப்பொருளை விட்டு அசிவ தெரிவிக்கிறார். புறப்பொருள், அதே போல புறப்பொருள் பார்த்தோம்னா புறப்பொருள் பகவான் என்கிற புறப்பொருளை விட்டு உட்பொருள் புறப்பொருள் என்று பார்த்தோம். பகவான் என்கிற புறப்பொருளை விட்டு ரெண்டு திருவாய்மொழியாலே உட்பொருளை கொடுத்தார் நம்மாழ்வார். அதாவது புறப்பொருள் என்பது என்ன? புறப்பொருள்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் நம்மாழ்வார் விஷயம் பிரகாரம் புறப்பொருள்னா இந்த லோக விஷயங்கள் கண்டு கேட்டு உற்று மூன்று உண்டு உடம் திருவரி அறிவில்லா சிற்றின்மை என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்ய அனுபவம், அந்த ஐஸ்வர்ய அனுபவம் தான் புறப்பொருள். அதையெல்லாம் விட்டு என்ன பண்ணார்? பகவத் விஷயத்துக்கு வந்தார். அப்ப அதுதான். அப்ப அந்த அந்த புறப்பொருளை விட்டு அதுக்கப்புறம் என்ன? புறப்பொருளை விஷயம் விட்டு பகவத் விஷயத்துக்கு வந்தார். ஆனா இப்ப
அந்த புற விஷயத்தில் பற்றி பொருள் அப்படின்னு புறப்பொருள் ஆக லோக விஷயத்தில் பொருள் ஆக்கி உட்பொருளாக வேதத்தின் உட்பொருளாக பகவானை கொடுத்தார். இது பண்ணது நம்மாழ்வார். அப்பனா லௌகிக விஷயமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன ஐஸ்வர்ய அனுபவம் இருக்கு இல்லையா, கண்டு கேட்டு விட்டு மூட்டு, இதெல்லாம் புறப்பொருள். இதையெல்லாம் விட்டு வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த பகவானை கொடுத்தார் நம்மாழ்வார். இது பண்ணது யாரு? நம்மாழ்வார் பண்ணியிருக்கார். ஆனா பகவதருடைய பிரீத்திக்காக கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நம்மாழ்வார் எதை உட்பொருளாக கொண்டாரோ இந்த பாருங்க, நம்மாழ்வார்க்கு புறப்பொருள் இந்த லௌகிகம், இந்த லோகமே. அது மட்டும் இல்லாம இந்த அச்சித் அனுபவம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அனுபவங்கள்லாம் புறப்பொருள் நம்மாழ்வார்க்கு. அவருக்கு உட்பொருள் இது நம்மாழ்வார்க்கு எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த ஸ்ரீமன் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன்னு அதுதான் உட்பொருள். அப்ப புறப்பொருளை தள்ளிவிட்டு உட்பொருளாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணே அவர் பண்ணி அவனுக்கே கைங்கரியம் எப்படிப்பட்ட கைங்கரியம்? பகவத் அனுபவ பிரீத்திகார்த்த கைங்கரியம்னு அப்படின்னு சொன்னார் நம்மாழ்வார். அப்ப உட்பொருள் இது வந்துட்டு பகவான் உட்பொருள், புறப்பொருள் இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய கண்டு கேட்டு உட்டு மோந்து உண்டுவளும் தெரிவது அளவில்லா சிற்றுன்னு சொல்லிட்டார். ஆனால் அவர் எது புறப்பொருள்னு சொன்னாரோ இந்த லௌகீகம், எது உட்பொருள் சொன்னார் பகவான். ஆனா அந்த இடத்துல அவர் எதை உட்பொருள்னு சொன்னாரோ அதை புறப்பொருள் ஆக்கிட்டார். யார்? மதுரகவியாளர். எதை உட்பொருள்னு சொன்னா அதை புறப்பொருள் ஆக்கினார். என்ன சுவாமி அது என்னன்னா, இப்ப புறப்பொருள் முதல்ல என்ன பார்த்தோம்? இந்த லௌகீகமாக இருக்கக்கூடிய அச்சித் அனுபவம் புறப்பொருள் பார்த்த போனோம். உட்பொருள் இது பகவான். அந்த உட்பொருளான பகவானுக்கு அனுபவத்தை பிரீத்திகார்த்த கைங்கரியம் சொன்னார். நம்மாழ்வார் எதை உட்பொருள்னு சொன்னாரோ அந்த உட்பொருளை மதுரகவி ஆழ்வார் புறப்பொருள் ஆக்கிட்டார். புறப்பொருள் ஆக்கிட்டா அந்த உட்பொருளை, அதாவது அந்த பெருமாளை, உட்பொருளா இருக்கக்கூடிய அந்த பெருமாளை ஆழ்வார் திருவடிகளை சேஷபூதரா அன்பை முன்னிட்டு கொண்டிருக்கக்கூடிய கைங்கரியத்தை இழிக்கிறார் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த புறப்பொருளை, அந்த உட்பொருளை புறப்பொருள் ஆக்கிட்டார். புறப்பொருள் ஆக்கிட்டு அப்ப உட்பொருள் எதுன்னா ஆழ்வார். இப்ப பகவான் உட்பொருள் நம்மாழ்வாரை பொறுத்தவரையும், மதுரகவி ஆழ்வாரை பொறுத்தவரையும் பகவான் புறப்பொருள். அப்ப நம்மாழ்வாரை பொறுத்தவரை புறப்பொருள் எது? இந்த லௌகிகங்கள், இந்த அச்சித் சம்பந்தம் இருக்கே, இதெல்லாம் ஐஸ்வர்யா அனுபவம் இருக்குல்ல, அதெல்லாம் புறப்பொருள். நம்மாழ்வார் பொறுத்தவரையும், நம்மாழ்வாரை பொறுத்தவரை புறப்பொருள் ஐஸ்வர்ய அனுபவம், நம்மாழ்வாரை பொறுத்தவரை உட்பொருள் பகவான். அதே மதுரகவி ஆழ்வாரை பொறுத்தவரையில் நம்மாழ்வார் எதை உட்பொருள்னு சொன்னாரோ அதுவே புறப்பொருள் ஆயிடுச்சு. அப்பனா அந்த பகவானை புறப்பொருள் தள்ளுபடி. அந்த அப்ப உட்பொருள் எது? நம்மாழ்வார். அதுதான் இங்க தெரிவிக்கிறாங்க. ஆக ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்றே, அடிமைத்தனம் தான் பிரயோஜனம். அப்ப கைங்கரியம் பிரயோஜனம் என்பதை ஆழ்வாரத்திலே கற்றார். எங்க சுவாமி கற்றார்? 98 திருவாரூரை கழிச்சுட்டு மிக 2 திருவாரூர் கொடுத்தாரணும். வயலும் சுடலை மூர்த்தி, நெடுமார்க்கடை, இந்த 2 பாகவதர்களே சேஷர்கள், பாகவதர் சேஷிகள், பாகவதர்களே அனுபவிக்கத்தக்கவர்கள், அவர்களுக்கே கைங்கரியம் 2 திருவாரூர் தெரிவித்தாரணும். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. அப்ப அந்த கைங்கரிமே பிரயோஜனம் என்பதையும் அது எங்க கத்தாரு? அதையும் இந்த நம்மாழ்வாரத்தை கத்தாரணும். அடிமை பயன் என்று அதுவன்றோ, அதுவே அன்றோ, அதுவோ அடிமை பயனன்றே, அடிமை பயனன்றே அப்படின்னா யாரோ ஒருத்தர் உள்ள வர, அவரே வந்தாரா அப்படின்னா ஆமாம் சொல்றோம். அதே போல அடிமை பயனன்றேன்னு ஆமாம்னு அர்த்தம். அடிமை பயன் ஆமாம் அர்த்தம். ஆமான்னா எப்படிப்பட்டேன்னா அந்த நம்மாழ்வார்க்கு கைங்கரியம் பயன்றதை தவிர வேற பிரயோஜனமே இல்லை. அது அடிமை பயன். நம்மாழ்வார்க்கு தொண்டு செய்வதை தவிர வேற பிரயோஜனம் இல்லை. அது அடிமை பயன். இங்க எங்க தெரிகிறார்? வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். 3ஆம் 10 3ஆம் திருவாரூரில் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். வடிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். செல்லுகுலர் அருவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்தைக்கு அவர் தெரிவித்தாரோ அவர் தெரிவித்ததுங்க. திருவேங்கடமுடையான் விஷயத்துல சர்வதேச சர்வகால சர்வ அவசோஜித்த சகலவிதமான கைங்கரியங்களை பண்ணப்பெறுவேன் ஆக வேணும்னு பண்ணார். அப்ப திருவேங்கடனுடைய விஷயத்துல வடிவிலா அடிமை செய்யணும்னு ஆனா என்பது நம்மால். ஆனா மதுரக சொல்வது வடிவிழா அடிமை செய்வதை காட்டிலும் இது 3ஆம் 10 3ஆம் திருவாரூரில் திருவேங்கடமுடியாங்க இது பண்ணது. இங்க வழிவிடா அடிமை சொல்றது ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று.
நம்மாழ்வார்க்கு அடிமைத்தனம் செய்து அவருக்கே கைங்கரியம் செய்வதுதான் வழுவிலா அடிமை. அப்ப வழுவு இருக்கக்கூடிய அடிமை வேறு, வழுவிலா வழுவுனா ஏதோ ஒரு குற்றம் இருக்கு, குற்றத்தோடு ஒரு அடிமை. குற்றத்தோடு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா என்ன ஆனந்துக்கா பண்ண அதுவும் குற்றம், இது என்னுடைய பிரயத்தனத்தால பண்ண அதுவும் ஒரு குற்றம். அந்த மாதிரி குற்றத்தோடு இன்னொன்னு பகவான் விஷயத்துல, அதாவது இது சர்ம பர்வ நெட்டை பிரதம பர்வ நெட்டை, சர்ம பர்வ நெட்டைக்கு வந்தாச்சுன்னா மேற்கொண்டு பிரதம பர்வம் போயினா அதுவே குற்றம். இப்ப என்ன சொன்னாரு, அங்க வலு இருக்கு. ஆழ்வார் வடுவிழா அடிமை என்னன்னு அங்க என்ன சொன்னாரு, வடுவிழா அடிமைன்றதுக்காக நம்மாழ்வார் சொன்னது அங்க என்ன, எப்பொழுதும் உன்னுடைய நினைவாலே உன்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அப்படின்னு சொன்னார். அங்க வலுவு இல்லாது வலுவிலா அடிமை. ஆனா அதுவே வலுவாக வைத்துக் கொண்டே அது பிரதம பர்வ நிட்டையில இருக்கிறபடியாலே இங்க சரம பர்வ நிட்டை என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வார் விஷயத்துல இதுதான் உண்மையாக வலுவிலா அடிமை என்று சொல்லி இதோடு இந்த பாசனத்தை பூர்த்தி செய்கிறார். ஆக மிக்க வேதியர் வேதத்தின் முற்படும் மிக்கப்பாடியன் நெஞ்சுள் நிறுத்தினான் சக்கசீர் ஷடகோபனின் நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனென்றார். ஆச்சரிய பாசனம். அடுத்து 10வது பாசனம். பயனன்றாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் புயல் நின்றார் பொழில்சூர் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழக் கண்மையே. ஆச்சரியமான பாசனம். ஸ்ரீ வைஷ்ணவாருக்கு உகந்த பாசனம் இந்த பாசனம். ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி இருக்கணும், அதுவும் முக்கியமா சிஷ்யனுடைய பாவம் என்ன, இது கொண்டுதான் ஸ்ரீவச்சன பூஷணமே சிஷ்யபாவம் என்னன்னு பூர்ணமாக பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். இருக்கட்டும். இப்படிப்பட்ட நம்மாழ்வார் மதுரகவரை திருத்தினார் இல்லையா, இதனால் அவருக்கு ஏதாவது பயன் உண்டா? பயன் அன்றாகினம் பாங்கல்லராகினம், பயன் அன்றாகினம். இப்ப நம்மாழ்வார் மதுரை திருத்தினார். நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஒரு குழந்தை, யாரோ ஒருத்தர் நல்லா இருக்கும் இது பண்ணுங்க அது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படியே திருத்தி அவரை கொண்டு வந்து வச்சுக்கேன். என்ன சொல்ல, எதுக்கு சுவாமி பண்ணிட்டு இருக்கேன்னா, பின்னாடி ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இவர்தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு நமக்கு ஏதாவது பண்ணுவாரணும், அந்த எண்ணத்தோடு சில பேர் பண்ணுவாரணும். இப்ப இங்க என்ன சொல்லணும்னா, மதுரகவியா திருத்தினாரணும், அதனால ஏதாவது நம்மாழ்வார் பயன் உண்டோ? சரி, திருந்தின ஆழ்வாருக்கு ஒரு பயணம் இல்லை, திருத்தின ஆழ்வார், இப்ப ஆழ்வாருக்கு ஒரு பயணம் இல்லை, நம்மாழ்வாருக்கு ஏதாவது பயன் உண்டா? பயன் இல்லை. சரி, நம்மாழ்வாருக்கு பயன் இல்லாத போதும், அதாவது சரி சுவாமி நம்மாழ்வாருக்கு பயன் இருக்க வேண்டாம், சில பேர் என்ன பண்ணுவா, தான் கற்ற கல்வி யாருக்கா சொல்லணும், இந்த அபிப்பிராயம் இருக்கணும். கற்ற கல்வி யாருக்கா சொல்லணும், சுவாமி எனக்கு சுவாமி என்னோட கோப்படாது எல்லாரும் தெரியும். ஆனா அதுக்கு பிரத்யுபகாரம் எதிர்பார்க்க மாட்டான். எனக்கு ஏதாவது பயன் கிடைக்குமா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு எனக்கு ஏதாவது கிடைக்குமா சம்பாவனை ஏதாவது கிடைக்குமா, அதெல்லாம் எதிர்பார்க்காம எங்கிட்ட இருக்கிறத அவரை கொடுத்துணும் என்கிற அபிப்பிராயத்தை கொடுப்பாரணும். அதே போல இப்ப நம்மாழ்வார் பயனன்றாகிலும் இந்த மதுரகவியாழ்வை திருத்தினபடியாலே எனக்கு ஒன்றும் பயன் கிடையாது, சரி இதெல்லாம் போகட்டும், சில பேர் பண்ணு வரணும் போகட்டும், சரி சுவாமி பயன் இருக்க வேண்டாம். ஆழ்வாடு உபதேசம் பெறுவதற்கு ஏற்றவரா மதுரகவியாழ்வார். இதே விஷயத்துக்கு வரும். சில பேர் தான் படிச்சிருக்காரணும், அந்த படிச்ச விஷயத்தை சில பேருக்கு சொல்லிக் கொடுப்பான். என்னன்னா நாம படிச்ச விஷயம் அவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மோட போக வேண்டாம்னு சொல்றா. ஆனா சொல்லும் போது அதனால பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டா, அதான் குடும்பால கூட எதிர்பார்க்க மாட்டா, அது இல்லாம போட்டோம். ஆனா அந்த இவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த உபதேசத்தை கேட்டுக் கொள்வதற்கு அவளுக்கு யோகத்தை இருக்கான்னு பார்ப்பா. என்ன பண்ண யோகத்தை இருக்கா பார்ப்பா. அந்த குவாலிபிகேஷன் அந்த தகுதி இல்லைன்னா கொடுக்க மாட்டான். சுவாமி அவளுக்கு என்ன சுவாமி சொல்லணும், இதற்கு தகுந்தவாள் இருந்தா சொல்லலாம், தகுந்தவாள் இல்லைன்னா சொல்ல வேண்டாமோனோ, அப்ப சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டு வரணும். இந்த இடத்துல இப்ப ரெண்டும் இருக்கு. பயனன்றாயிலும் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவிக்கு உபதேசம் பண்ணாரனோ, அதனால ஏதாவது பயன் நம்மாழ்வார்க்கு உண்டான ஒரு நன்மையும் கிடையாது. ஆனால் உபதேசம் பண்ணார், சரி உபதேசம் பண்ணட்டும் சுவாமி. சரி, இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்குண்டான தகுதி யோகத்தை, அப்படிப்பட்ட தகுதி, அந்த தகுதியாவது அந்த ஏற்றவரா இருக்காரன்னா மதுரகவிகள் அதற்கு ஏற்றவரும் அல்ல. எங்க தெரியுது, நன்மையால் மிக்க ஆன்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். அப்ப இல்லையனும் அதைத்தான் தெரியல. அப்ப பயனன்றாகினும் இது நம்மாழ விஷயத்துல, பாங்கல்லராகினும் இது மதுரகவியாள் விஷயத்துல. அப்ப எந்த விதமான பயனும் இல்லை மதுரகவியாவை திருத்தினபடியாலே நம்மாழ்வார். சரி, பாங்காது இருக்கா சுவாமி,
அது அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோக்கியதையா இருக்கான்னா பாங்கு அமையாமல் போனாலும் பாங்கும் இல்லை. அப்ப அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு யோக்கியத்தையும் கிடையாது. அப்படி இருக்க செய்து செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்மாழ்வாரின் செயலாலே நன்றாக திருத்தி மதுரகவிகளை நன்றாக சிக்ஷித்து பணி கொண்டான். பணி கொண்டான் கைங்கரியத்தை கொண்டான். அப்ப செயல் நன்றாக செயல் செயல் அப்ப செயல் மட்டும் இல்ல, செயல் நன்றாக திருத்தி பணி கொண்டான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்பனா நம்மாழ்வாருடைய அந்த செயலான நன்றாக திருத்தி மதுரகவிகளை நன்றாக சிக்ஷித்து பணி கொண்டான். அப்ப அவர்களை பணி கொண்டான், அவர்களை ஆட்கொண்டான், தன் திருவடிக்கு சேர்த்து கொண்டான். அப்ப கைங்கரியம் செய்யுபவர்களாக ஆக்கினான். அப்ப நம்மாழ்வார் திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்யுபவர்கள் ஆக்கினான். இதாயிடுச்சு. அப்ப பயனன்றாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வார். அடுத்து குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. குயில்கள் பட்சிகள், அப்படிப்பட்ட குயில்கள்னா அந்த மரத்தின் கிளையில இருந்து என்ன பண்றது? குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. குயில் நின்றார் குயில்கள் இருந்து கொண்டு ஆள்கின்றன. ஆள்கின்றன பாடுறன்னு அர்த்தம். குயில் நின்றார் பணிஷு ஆள்கின்றன பாடுறான்னு அர்த்தம். குயில நல்லா பாடுறான், ஓஹோன்னு நல்லா பாடிட்டு இருக்கான், பாடுங்க. அப்படிப்பட்ட குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. குருகூர்னா திருநகரிலேயே எழுந்தருளிப்போர் நம்பி. இங்க குருகூர் நம்பின்னு சொல்லிக்கல. குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. குருகூர் நம்பி விழிச்சொல், கூப்பிடுற மாதிரி. கூப்பிடுற கோவிந்தா கூப்பிடுறாரணும், நாராயணா கூப்பிடுற அந்த மாதிரி குருகூர் நம்பி. குருகூர் நம்பி அந்த விழிச்சொல். விழிச்சொல்னா இதுக்கு சம்போதனன்னு பேர் சம்ஸ்கிருத பாஷையில. அப்ப நான் கூப்பிடுற மாதிரி மேல சொல்றேன். குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. பயனன்றாகினும் பாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். குயில் நின்றார் பணிஷு குருகூர் நம்பி. குருகூர் நம்பி அப்படி சம்போதனை இல்லையா? அந்த விழிச்சொல் இல்லையா? அப்ப கூப்பிடுமா போல அப்படிப்பட்ட பெருமை கீழே இருக்கு. அந்த குருகூர் நம்பிக்கு இருக்கக்கூடிய பெருமை குருகூர் நம்பி. குருகூர் நம்பி தேவருடைய பெருமை இங்க இருக்கு. பேருடைய கூப்பிடல. கூப்பிடலன்னு என்ன அர்த்தம்? அவருடைய பெருமை கீழே இருக்கு. அப்ப குயில் நன்றாக பாடிக்கொண்டிருக்கும் பொடியில் சூடப்பட்ட திருநகரில், அந்த திருநகரில் வாழப்பட்ட திருக்குறுகூர் நம்பியே, அந்த திருநகரில் வாழக்கூடிய திருக்குறுகூர் நம்பியே கூப்பிடுறாரு. திருக்குறுகூர் நம்பியே நம்பியேன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டனா இங்கு குயில் நின்றார் குயில் நின்றார் குருகூர் நம்பி என்ற விஷயத்தை, அந்த குருகூர் நம்பி குயில் நின்றார் குருகூர் நம்பி விஷயத்தை சொல்ல வரல. குருகூர் நம்பியை கூப்பிடுறார். குருகூர் நம்பிக்கு இந்த வைபவம் அதை சொல்ல வரல. நல்லா பாருங்க. குயில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஷடகோபனன் நம்பியே அப்படின்னு பார்த்தோம். அதே போல இங்க என்ன இருக்குது? தக்கசே ஷடகோபனன் நம்பிக்குன்னு பார்த்தோம். அங்கெல்லாம் கூப்பிடல. அந்த நம்பிக்கு ஷடகோபனுக்கு உண்டான பெருமையை சொன்னார். ஆனா இங்க என்ன தெரிவிக்கிறான்னா, குயில் நின்றார் புருஷு குருகூர் நம்பி. நம்பின்னு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாருன்னா, அவருக்கு அந்த நம்பியோட வைபவத்தை சொல்றதுக்காக வரல. அப்ப நம்பின்னு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? முயல்கின்றே உந்தன் மொய்கழற்கன்பதே. தேவருடைய மொழிக்கடல்களுக்கு, அப்படிப்பட்ட சிறந்த திருவடிகளுக்கு மொழிக்கடல். ஆச்சரியமான தமிழ் சப்தங்கள். இந்த ஆழ்வாருடைய சப்தத்தை வைத்துக் கொண்டுதான் சில பேர்லாம் அப்படியே எடுத்து சில மதங்கள்லாம் இருக்கு. இந்த சப்தத்தை வச்சு அவ எடுத்துட்டா. கடைசியில நான் அவாரை கூட நீங்க போட்டுக்கான்றான். அப்ப வந்ததே 1500 வருஷம்தான். இது சனாதனம், என்றைக்கும் இருப்பது. தமிழ் என்பது அதுக்கு எல்லாருமே ஒத்துண்டு இருக்கா. எது சொல்லுவாங்க அப்படின்னு கட்சது. அப்ப குயில் நின்றார் பொனிசு குருகூர் நம்பி முயல்கின்றே உந்தன் மொய்கடற் தம்பியை. தேவருடைய மொழிகடற்கு சிறந்த திருவிடற்கு அன்புடையவதை குறித்து முயல்கின்றேன், முயற்சி செய்கிறேன். அதுக்குண்டான அன்பு பண்ணணுமோனோ, பிரீத்தி பண்ணணுமோனோ, அதுக்குண்டான ஆதரவு கொடுக்கணுமோனோ, அந்த ஆதரவை கொடுக்கிறேன், முயற்சிக்கிறேன், முயற்சி செய்கிறேன். அப்ப பண்ணலையா சுவாமி? ஆச்சரியமான பாசம். ஆச்சாரிய சிஷ்ய பாவம் ரொம்ப நன்னா சொல்லப்பட்டது. இப்ப பெரிய வாச்சனுடைய வியாக்கியானத்தை பார்ப்போம். ஆச்சரியமான வியாக்கியானம். பக்கம் 205 அவதாரிகை 10ஆம் பாட்டில் ஆழ்வார் தமக்கு உபகரித்த உபகாரத்தை அனுசந்தித்தவாறே தாம் இதற்கு முன்பு ஆழ்வார் விஷயத்தில் நின்ற நிலையாடல் முதலீட்டு
ஆளாக தோற்றுகையாலே அவர் பண்ண உபகாரத்தை பேசுகிறார். ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இல்லையோ வெண்ணில் கிருஷ்ணாம்பா பிரதீவீம் தம்யான்ய தஸ்துல்யம் கதஞ்சனக என்று பஞ்சாஸ்கோட்டி விஸ்தீர்ணையான பூமியும் சதுசிரமன்றே என்கிற சாஸ்திரம். நல்ல சாஸ்திர வாக்கியங்கள் நிதானமா போவோம், ஒண்ணு சமமே. ஆழ்வார் அடியேனுக்கு பண்ண உபகாரத்தை நினைத்து பார்த்தேன். இப்ப மதுரை தெரிவிக்கிறார், ஆழ்வார் அடியேனுக்கு பண்ண உபகாரம் நினைத்து பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கீழ் பாசனத்துலதான் நான் என்னென்னவோ பண்ணதா சொல்லிட்டு மதுரை சொல்றாரு, நான் இதை பண்ண அதை பண்ண அதை பண்ணேன்னு ஆழ்வாருக்கு இதை பண்ண சொல்லணும். அதெல்லாம் பார்க்கறச்சே அதை நான் பண்ணிருக்கேன். சில பேரும் சொல்லுவான், என்னமா இப்படி பண்ணிருக்கேன் அப்படி பண்ணிருக்கேன், அவன் என்ன சொல்ல பண்ணா நான் தான் பண்ணன்ற பண்ணுவோம். அந்த மாதிரி இப்ப மதுரை கவி ஆழ்வார் நான் இதை பண்ண அது பண்ண அது பண்ண அது பண்ண நினைச்சுட்டு இருக்காரு. ஆழ்வார்க்கு இந்த கைங்கரியம் பண்ணு, அந்த கைங்கரியம் பண்ணு, அந்த கைங்கரியம் பண்ணு நினைச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆழ்வார் பண்ணின உபகாரத்தை அப்படி நினைச்சு பார்த்தார். நினைச்சு பார்த்த உடனே பண்ணது ஏதோ கைங்கரியம் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காருனோ, இன்னும் முதலடிக்கே வரலையே சுவாமி. அவர் 1000 அடிக்கு வந்துட்டாரு. முதலடியே எடுத்து வைக்கிறேன்றாரு. முதலடியே அப்படின்னு அர்த்தம், நான் ஒண்ணுமே பண்ணலன்றாரு. ஆழ்வார் பண்ணின உபகாரத்தை பார்த்தா நான் ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, முதலடியே எடுத்து வைக்கிறேன். ஆழ்வார் எனக்கு பண்ண உபகாரம் எவ்வளவு பெரியது என்று பார்த்தேன். இத்தனை நாடி நான் ஆழ்வாருக்கு பண்ணின அன்பு பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ஆழ்வார் பண்ண உபகாரத்தை நினைச்சு பார்த்தேன். கீழே பண்ணது என்னவோ பண்ணேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை. அது அச்சத்துக்கு சமம், அச்சத்துக்கு சமம். அந்த மாதிரி பண்ண அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாம இருக்கு. அப்ப ஆழ்வார் எனக்கு பண்ண உபகாரம், இதைத்தான் ஒவ்வொரு சிஷ்யனும் ஆச்சாரன் நினைக்கணும். அதுதான் இந்த பாசனம் முக்கியம். நான் பண்ணது பண்ண நினைச்சிருந்தது. சில பேர் ஆச்சாரனுக்கு இதை சமர்ப்பிச்சேன், அது சமர்ப்பிச்சேன், என்னமா சமர்ப்பிச்சேன், என்னமா நான் கைங்கரியம் பண்ணேன், அவர் நினைவாவே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு ஒண்ணுமே இல்லை. அவர் பண்ண உபகாரத்துக்கு இது ஏதாவது இது சதுரசம் ஆகுமானா சமமாகுமானா ஆகவே ஆகும். அதான் தெரிவிக்கிறார். அச்சித்துக்கு சமமா ஒரு விஷயமே இல்லை. அது பண்ணியதாகவே சொல்ல முடியாதுங்க. நான் ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன்னு பண்ணவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆழ்வார் எனக்கு பண்ணி இருக்கார் என்ற உபகாரத்தை புரிந்து கொண்டேன். இது ஒரு திருட்டான்னு சொன்னா ஒரு நல்லா புரியும். ஒரு பெரியவர் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணணும்னா பாவம் அவட்ட பணம் இல்லை, 5 லட்சம் ரூபாய் ஆகுது. எங்கேயும் ஆர்வப்படுத்தி எதோ பண்ணிட்டாரு. நான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒன்றும் இல்லை சுவாமி, நானும் உங்களுக்கு ஏதோ உதவி பண்றேன்னு 1 லட்சம் ரூபாய் கொடுப்பா போட்டுன்னா 5 ரூபாய் கொடுத்தேன். 5 ரூபாய் கொடுத்துருக்காரு. அங்க செலவு 5 லட்சம் ரூபாய் செலவு. இப்ப 5 ரூபாய் இவர் கொடுத்தது உண்மையா இல்லையா? உண்மை. 5 ரூபாய் செலவழிச்சிருக்காரா இல்லையா? உண்மை. அப்ப இவர் கொடுத்தது உண்மை தானே, அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆமா. ஆனா அப்ப அந்த 5 ரூபாவால அந்த கல்யாணம் நடந்துதான் சுவாமி? 5 ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியாதுங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா 5 ரூபாவால கல்யாணம்னா அப்ப நீ பண்ணினதை பார்த்தா அசத் சமம். இதே போலதான் சரணாகதி. இதே போலதான் நாம சரணாகதி என்னமோ துவமேவ உபாய பூத்தோமே பவ, இது பிரார்த்தனாமதி சரணாகதி. நீயே எனக்கு ரட்சிப்பாய்ங்கிற புத்தி விசேஷ சரணாகதி இல்லையா? அப்ப நான் எதுவும் பண்ண சுவாமி, நான் பண்ணபடியால்தான் அவன் கொடுத்தான்னா பகவான் நமக்கு கொடுக்குற மோட்சத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா நாம் சரணம்னு சொல்லியிருக்கோம். சொன்னோம், நிச்சயமா சொன்னோம். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தி சொல்லியிருக்கோம். அந்த சரணம்னு சொன்னது ஒரு வஸ்துவே இல்லைன்ற, அது ஒரு செயல்பாடே கிடையாது. அதிகமா செயல்பாடு கிடையாது. ஆனா உபாயம் ரொம்ப சின்னது. ஒண்ணும் இல்லை, நீ எனக்கு உபாயமாக இருப்பாய் என்கிற நினைவு. அந்த நினைவுக்கு திரும்புதல் இல்லாத எத்தனை ஜன்ம காலங்களாக மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து எத்தனை ஜன்மமா திருத்தி ஓடி பிறந்திருந்தனோ அது அத்தனையும் தொலைத்து சாஸ்வதமான நிச்சித்தமாக இருக்கக்கூடிய இந்த அனுபவத்தை, இந்த பிரீத்திகாரத்தை கைங்கரித்தை கொடுக்க, அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை கொடுக்கறதுன்னா நான் அதுக்கு என்ன பண்ணேன் நினைச்சேன், நீ எனக்கு உபாயமா இருக்கணும். இந்த நினைவு, அந்த நினைவு சின்னதா பண்ணிட்டு பயனை பார்த்தா பெருசா இருக்கணும். அதே போலதான் இப்ப மதுரை சாதிக்காரு, நீர் நமக்கு பண்ணியிருக்கிற உபகாரத்தின் ஏற்றத்தை ஒப்பிட்டு பார்த்தால் ஒண்ணுமே நான் பண்ணது. அதான் மிக்க வேதிய வேதத்தின் உட்பொருள்
நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறித்த நான் தக்கசீர் ஷடகோபனின் நம்பிக்கு ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று எனக்கு பயன் இருக்கு. இப்பதான் என்னன்னா அப்ப பயன் இருக்குன்ற இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க, இது 9ஆம் பாசுரத்துக்கும் 10வது பாசுரம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு விரோதமான பாசுரம் மாதிரி தோன்றுது. இத்தனை நான் தானே சொல்லியிருந்தேன், ஏன் சொல்ல டக்குன்னு மாத்துறேன்னா பாருங்க, ஆட்புக்க காதல் பயனன் பயன் அடிமை பயன் அன்றே அடிமை பயன் எனக்கு பயன் இருக்குன்னு சொல்லிட்டார். பயன் இருக்குன்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப என்னன்னா பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு சொல்றாரு. பயன் இல்லை பயன் இல்லை பயன் இல்லை பாங்கு இல்லை பாங்கு இல்லைன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு முன்னாடி 9வது பாட்டுல பயன் இருக்குன்னு சொல்லிட்டாரு சுவாமி. ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று சொல்லியிருக்காரு. பயன் இப்பதானே பார்த்தோம், அது இன்னைக்குதான் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்பதான் 10வது பாசனத்துக்கு வந்திருக்கோம். அப்படி இருக்க செய்து அப்ப பயன் இருக்கு பயன் இருக்குன்னு 9வது பாசனம் சொல்லிட்டு பயன் நன்றாகிலும் பாங்கல்லராகிலும் அப்ப பயனே இல்லை பாங்கே இல்லைன்னு சொல்றாரு. என்ன சுவாமி 9வது பாட்டுல அந்த மாதிரி பேசுற 10ஆம் பாட்டுல பேச அது மட்டும் இல்ல, இந்த பாசுரம் உள்ள அந்தாதி கிரமம். அந்தாதி கிரமம்னாலே எந்த சப்தத்துல முடியறதோ அந்த சப்தமே அடுத்த பாசுரத்துக்கு முதலடியா இருக்கணும். அதுதான் அந்தாதி. எந்த சப்தத்துல முடியும் அந்தாதி கிரமம்னா அந்தாதிக்கு இல்லாம போனாலும் ஆழ்வாருக்கு ஏதோ ஒண்ணு மாத்திக்கலாம். இல்ல சுவாமி ஏதோ ஒண்ணு மாத்திக்கலாமனோ. ஆனா அன்பினாலே ஆதரவினாலே கைங்கரியம் இதெல்லாம் சொன்னார். இதெல்லாம் பார்த்தோம். முதல்ல சேஷத்துவம், அந்த ஆட்புக்க காதல் அடிமை பயன். அதான் எங்க சுவாமி அடிக்கடி சொல்லுவார், 9ஆம் பாசனத்தையும் 10ஆம் பாசனம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிடுவார். அது முடிக்கச்சு இது ஆரம்பிச்சுடுவார். அது இன்னைக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. இருந்தாலும் சரி அந்த மாதிரியே ஆழ்வாரே அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்ப ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்றேன்னா சேஷத்துவ ஞானம் வந்துடுச்சு. சேஷத்துவ ஞானத்தால ஆதரவு அங்கு பெரியது. அந்த ஆதரவு அங்கு பெருகினால கைங்கரியம். இத்தனையும் 9வது பாத்திரத்தை நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு இத்தனையும் பார்த்துட்டு அதனால கைத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாரு, பயனன்றாகிலும் பாங்கலாகிலும் என்ன பயனே கிடையாது என்கிறேரே. இப்பதான பயன் 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 சொல்லிட்டு ஆட்புக்க காதல் அடிமைப்பைன்னு சொல்லிட்டு உடனே பலன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா சுவாமி. பயன் என்று சொன்னேன், வாஸ்தவம் தான். அப்ப பயன் உண்டா? உண்டு. பயன் இல்லையா? இல்லை. வருவீரா? வருவேன். வரமாட்டீரா? வரமாட்டேன். சுவாமி ஏதாவது ஒண்ணு சொல்லு சுவாமி. வருவீரா? வரமாட்டேரா? வரமாட்டேன். என்ன சுவாமி எப்படி நம்புறது? வருவீரா? வந்தாய் போலே வாராதாய் போல் உருவாரு அந்த மாதிரில இருக்கு. இப்ப பயன் உண்டான்னா உண்டுன்றாரு, பயன் இல்லையானா இல்லைன்றாரு. என்ன சுவாமி நீங்க பேசுறது? யாரோ வாசல்ல போறவா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற மதுரை பார்த்து நம்ம கேட்டோம். இப்ப 9வது பாசனத்தை பயன் உண்டுன்னு சொல்லிட்டு, இப்ப 10வது பாசத்துல பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் பயன் இல்லை பயன் இல்லை பயன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. என்னன்னா ஒண்ணும் இல்லை. என்ன பண்ண என்ன சொன்னா பயன் கிடையாதுன்னா பயன் என்று சொன்னேன். என்ன பார்த்தா பயன்னு சொன்னேன், பயன் சொன்னேன். ஆனா பயன் கிடையாதுன்னு சொன்னேன்னு நம்மாழ்வார பார்த்தேன். என்ன பார்த்தா பயன்னு தோன்றிச்சு. அவர் பண்ணி இருக்கிற உபகாரத்தை பார்த்தா பயனே இல்லைன்னு தெரியும். இதுதான் விஷயம். அப்ப பயன் உண்டா? என்ன பார்த்தா என்ன மதுரை தெரிவிக்கிறார், என்ன பார்த்தா பயன் உண்டு, ஆழ்வார பார்த்தா பயன் இல்லை. இதத்தான் பயன் உண்டுன்னு சொன்னது 9வது பாசுரம், பயன் இல்லைன்னு சொன்னது 10ஆம் பாசுரம். பயன் உண்டுன்னு சொன்னது தன்னை பார்த்து கொண்டு சொன்னது பயன் உண்டு என்று. பயன் இல்லைன்னு சொன்னது ஆழ்வாரை சேவித்துக் கொண்டு சொன்னது பயன் இல்லைன்னு. இது அரும்பதத்துல ரொம்ப நல்லா எடுத்துக்கிட்ட பாருங்க. அரும்பதம் 10ஆம் பாட்டு அதே கீழே அதே 205வது பக்கத்துல கீழே இருக்கு பாருங்க. அங்கங்க நமக்கு என்னென்ன சந்தேகம் வருதோ நம்ம பூர்வாசனை எல்லாத்தையும் கொடுத்துருவோம். நம்ம புதுசா எதுவுமே எனக்கு இதுதான் பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா வியாக்கியானத்துல ஒரு விதமான சந்தேகம் இல்லாம நம்ம பூர்வாசனை எழுதியிருக்கா பாருங்க. ஆனாதான் இந்த இடத்துல ஆழ்வார்கள் வாடி அருளிச்செயல் வாடி அப்படிங்கிறதுக்கு விசேஷம் போடாம தாழ்வாது மில்குறவர் தாம் வாடி மணவாளம் அப்படிங்கிற இந்த விசேஷம் தாழ்வாது மில்கிறவர் அப்படின்னு யார் தெரியுமா? ஆச்சாரியார். அந்த ஆச்சாரியாருக்கு எந்த விதமான தாழ்ச்சியும் இல்லை அப்படின்னு ஒரு விசேஷம் தேடுறார். தாழ்வாது மில்குறவர் அப்படின்னு சொல்லியிருக்கணும். எந்த விதமான தாழ்ச்சி இல்லாத ஆச்சாரியர்னார். ஆனா இதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள் வாடி அருளிச்செயல் வாடி சொல்லியிருக்கணும். அந்த ஆழ்வார்களுக்கும் தாழ்வாது மில் ஆழ்வார்கள் வாடி
தாழ்வாது மேல் அருளை செயல் வாழி சொல்லவே இல்லை. ஆனா தாழ்வாது மேல் குறவர் தாம் வாழின்றாரு. ஏன்னா ஆச்சாரியாளுக்கு அத்தனை வைபம். அவ என்னதான் மூல கிரந்தத்தை கொடுத்திருந்தாலும் அவருடைய அபிப்பிராயம் இது நமக்கு அந்த அரும்பதை சொல்றா பாருங்க. ஆட்புக்க காதல் அடிமை பயனன்று என்று அனுகூலராய் கைங்கரியங்களை பண்ணி கொண்டிருக்க பயனன்றாகிலம் பாங்கலாம் என்று அனுசந்திக்க கூடுமோ என்கிற சங்கையிலே அது தம் நெஞ்சிலே படாமையாலே அருளி செய்கிற என்று அவதாரையே அருளி செய்து ஆழ்வாரைக்காது. அப்ப மதுரகவைகளுக்கு உபகாரத்தை என்பது என் நெஞ்சில் நிறுத்தினானது கடாட்சத்தை. இதுக்கு முன்னிருந்து பயனன்றாகிலும் இத்தியாதி அனுசந்தாதை முன்பென்றபடி அவர் பண்ணின உபகாரம் என் பக்கல் ஒன்றுமிருக்க அவர் பண்ணின உபகாரம் என்றபடி முதலடி கீழாக தோற்றுக ஹேத்து தாம் பண்ணின அனுகூல சரணம் சதுர்த்தம் அல்லாமையாலே அத்தை பண்ணக்கூடாது என்று கருத்து. பார்ப்போம். அரும்பதத்தை பார்த்துட்டோம், சேமிச்சுட்டோம். இப்ப அரும்பதத்துல சொன்னதுன்னா ஏன் சந்தேகம் கேட்கிறார், பயனுண்டா இல்லையா கேட்கிறாருன்னா, அப்ப அதுல இப்பதானே ஆட்புக்க காதலமே பயன் என்றீர். அப்ப ஏதோ நீ கைங்கரியம் பண்ணி இருக்கிறீர, நீ கைங்கரியம் பண்ணாம ஒண்ணு இல்லையா, கைங்கரியம் பண்ணி இருக்கிறீ இல்லையா? எப்ப கைங்கரியம் பண்ணி இருக்கிறீரோ, என் ஆட்புக்க காதல் அடிமை பயன் சொன்ன கைங்கரியம் பண்ணி இருக்கிறது அர்த்தம். அவர் கைங்கரியம் பண்ணினவர் எதற்காக அடுத்த நிமிஷமே பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் சொல்லணும். இப்ப பயன் இருக்கே, கைங்கரியம் பண்ணி இருக்கிறீரே, நீ எதுக்கு பாங்கு அப்படின்னு இருக்குன்னா, நீ பாங்குதானே உபதேசத்தை பெற்று கைங்கரிய அளவிற்கு வந்தீரே, அப்ப பயணம் உண்டு பாங்கும் உண்டு. அப்பனா உமக்கு அந்த யோகியம் உண்டு, அதுக்குண்டான பயணம் உண்டு தெரிஞ்சிருக்கிய அப்படி இருக்க செய்தே. ஆனா இங்க ஏன் இந்த மாதிரி சொன்னேன்னா, நம்மாட உன்னை திருத்தி இருக்கார், அதற்கு பதில் நீர் என்ன பண்ண கைங்கரியம் பண்ணியிருக்கார், அதுதானே ஆழ்வார் பெற்ற பயன். பாங்கன்னா என்ன, அவர் திருத்தி உன்னை திருத்தினாரணும், அவர் திருத்த நீர் திருத்திட்டு வரணும், அதுதானே பாங்கு. அப்ப பயணம் உண்டு. அப்பனா நீர் அவர் திருத்தினார், அதற்கு அப்படின்னா நம்மாழ்வார் உண்மை திருத்தி இருக்கிறார், அதற்கு பதில் நீர் கைங்கரியம் பண்ணி இருக்கிறீர், அதுதான் ஆழ்வார் பெற்ற பயன். ஒரு ஆச்சாரியன் திருத்தினார், திருத்தின உடனே ஆச்சாரியன் சொன்ன பிரகாரம் நடந்தனா, ஓ என்னமா நான் சொன்ன பிரகாரம் நடந்தா, அவருக்கு நான் எதற்காக உபதேசம் பண்ணா அந்த உபதேசத்தின் பயனை பெற்றேன். பகவத் விஷயத்தையும் சொல்லிருப்பா குலசேகர தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கா, இந்த கண் பெற்ற பயன் தேற்றரும் திரள் தேர்நிலை பாசுரத்திலே அதை தெரிவிக்கிறார். அது என்ன தெரியுமா, இந்த கண் பெற்ற பயன் என்னன்னா, அடியார்கள் ஈட்டம் கண்டிடக் கூடுமேல் அது காணும் பண் பயன் ஆவதே. அடியார்களுடைய கூட்டத்தை பார்க்க 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 இந்த கண்ணை பகவானை சிருஷ்டித்தானோ, இந்த சிருஷ்டித்த பயன் எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு பகவான் நினைக்கிறானா, இவரும் நினைக்கிறார். அதே போல இங்க உண்மை திருத்தினார். எப்ப திருத்தினாரோ அந்த திருத்தினத்துக்கு பிரத்யுபகாரம் நீ கைங்கறி பண்ணியிருக்கேன், அந்த கைங்கரித்து அவர் பெற்றுனாரணும். நம்மாழ்வார் பெற்றலன்னா பிரயோஜனம் இல்லை, அப்பதான் நம்மாழ்வார் பெற்ற பயன். அப்ப பயன் இருக்கு. பாங்கு இருக்குன்னா என்ன பாங்கு, அவர் திருந்தினேரணும். அவர் திருத்த சில பேர்லாம் இருக்கா, சாமி இது மண்டு இது வேண்டாம் தள்ளி விட்டு இல்லையா, அவர் திருத்த நீர் திருந்தினேரணும். எப்ப திருந்தினரோ அதான் பாங்கு. பாங்குன்னா அப்ப அவர் திருத்துவதற்குண்டான திருத்துவனால் அந்த திருத்தி கொள்வதற்குண்டான யோகத்தை அதுக்குண்டான ஒரு நிலையும் உங்கள்கிட்ட இருக்கிறபடியால பாங்கு வந்துட்டணும். அப்ப பாங்கும் உண்டு பயணம் உண்டுன்னு தெரியறதுணும். அப்படின்னு கதே நீர் ஏன் இப்ப ஏன் நீர் பாங்கல்லராகிலும் பயனன்றாகிலும் சொல்லி நமக்கு போன மாசம் தெரியுது. ஏன்னா அவர் ஆட்கொண்டார், அதுக்கு தகுந்த மாதிரி கைங்கரியம் பண்ணார், ரெண்டுமே வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாங்கும் உண்டு பயணம் உண்டு. அப்ப ஏன் இந்த மாதிரி சொன்னா சமாதானம் சொல்ற ஆசியம், அவர் பண்ணிருக்கு உபகாரத்தை ஒப்பிட்டால் பயணம் இல்லை பாங்கம் இல்லை. அவர் பண்ணிருக்கு உபகாரம், நம்மாழ்வார் அடியேனுக்கு பண்ண உபகாரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் பயணம் இல்லை பாங்கனை. ஏன்னா இதற்கு முன்னாடி ஆழ்வார் விஷயத்தில் நான் என்ன நிலையில் நின்றனோ அது அத்தனையும் முதலடி கூட இன்னும் எழுத்து வைக்கல விட்டுறார். நான் என்னவோ பண்ண நினைச்சு நிக்கிறோனோ. மதுரகவி ஆழ்வார் நம்ம ஆழ்வாருக்கு இந்த கைங்கரியம் பண்ணார், இந்த கைங்கரியம் பண்ணார், இந்த கைங்கரியம் பண்ணார், இந்த கைங்கரியம் அப்படி நீங்க நினைச்சு நிக்கணும். ஆமான்னு சொன்னோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி நீங்க என்னமோ நான் ஏதோ கைங்கரியம் பண்ணிருக்கேன் நினைச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. என்ன இல்லைன்னா அதெல்லாம் நான் அவர் பண்ண உபகாரத்தை பார்த்தா நான் ஒரு 100 அடி நடக்கணும்.
முதலடி கூட எடுத்து வைக்கல. அப்ப நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, இன்னும் எந்தவே எடுத்து வைக்கல அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, சில இதெல்லாம் இந்த திருட்டாந்தத்தோடு சொன்னாதான் நல்லா புரியும். ரொம்ப சிரமப்பட்டு போய் பெருமாளை சேவிக்கணும். அதுல இன்னைக்கு திருமலை திருவரங்கம் 2 தான் ரொம்ப சிரமம் இருக்கும் இல்லையா? சரி, திருமலையே வச்சுருக்கோம். அங்க போய் கூண்டல இங்கிருந்து கிளம்பணும். இருந்து இவருக்கு உடம்பு முடியாதவர் பெருமாள் சேவிக்கிறது கிளம்பி நேரா போனார். நேரா போயிட்டு அது ஏதோ அவஸ்தைப்பட்டு போய் நேரா போனார். போயிட்டு அங்க போய் அந்த கூண்டுல போய் உட்காந்துட்டார். உட்காந்து அவ இங்க போ அங்க போ, இதை பண்ணு அது பண்ணது சொன்னா. இவருக்கு முன்னாடி 4 பேர் போயிட்டா. அதையும் பொறுத்து எல்லாம் போனார். போயிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அங்க போய் பெருமாள் முன்னாடி போய் நிக்கிறார். போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் பெருமாள் சேவிக்கிறார். பெருமாள் சேவிக்கிறது சொல்றாரு, பகவான் எவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? எத்தனை சிரமப்பட்டேன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கேன். அவாவா அந்தந்த ஊர் வச்சுக்க வேண்டியதான். கிளம்பியிருக்கேன். அங்கிருந்து கிளம்பிட்டு மேற்கொண்டு வண்டி வசதி இல்லாம சரியா உட்காரவும் முடியாம எனக்கு உடம்பு உபாதை இருக்கு. அந்த உபாதையிலும் கிளம்பி நேரம் அங்க வந்து சேவிக்க வந்து இந்த கூட்டம் வேற நெரிசல். அந்த கூட்ட நெரிசல அவன் முந்திர தள்ளுறா, பின்னாடி தள்ளுறா, காலை மேரிக்கிறா, என்னென்ன உண்டு அத்தனையும் பண்றான். அவ்வளவு சிரமப்பட்ட வந்தேன் தெரியுமா அப்படின்னு சிரமப்பட்டதுன்னா சொன்ன உடனே இப்ப என்ன பண்ணுவார் பெருமாள் உடனே ஏந்து பெரிய பெருமாட்ட போய் சொல்றேன்னு வச்சுக்கோ. அந்த பெரிய பெருமாள் எழுந்து உட்கார்ந்துட்டுவார். என்ன சுவாமின்னா உட்கார்ந்துட்டு, ஓஹோ இத்தனை சிரமப்பட்டிருக்கியா? ஆமா, இத்தனை சிரமப்பட்டிருக்காங்க. நான் எப்படி வந்தேன்னு உனக்கு தெரியுமா? எப்படி வந்தேன் சுவாமி? ஸ்ரீவை கொண்டுதன் நேர திருப்பார்க்கல் வந்தேன். ஸ்ரீவை கொண்டு திருப்பார்க்கல் வந்தேன். திருப்பார்க்கல எத்தனையோ வருஷங்கள் ஆராதனை பண்ணப்பட்டது. அதன் பிறகு அந்த திருப்பார்க்கிறது பிரம்மா பிரார்த்தித்தபடியாலே பிரம்மலோகத்துக்கு போனேன். அந்த பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அங்கிருந்து இது இஸ்வா குலத்துல இஸ்வாக்கு மகாராஜா அப்படி வந்து போறச்சு. அவர் பிரார்த்திக்க நேரா அங்கிருந்து பிரம்மலோகத்திலிருந்து இஸ்வாக்கு குலமாக இருக்கு அயோத்தியமான நகரத்துக்கு வந்து அந்த அயோத்திய நகரத்துக்கு மாதிரி அங்கேயே சில காலம் இருந்துக்கலாமனோ, எத்தனையோ காலம் இருந்து கொண்டு அதன் பிறகு என்ன பண்ணேன், விபீஷணன் மூலமா இங்க நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கேன். ஸ்ரீரங்கத்துக்கு இப்ப உனக்காக இங்கிருந்து அங்கிருந்து இங்க அதுக்கப்புறம் இங்க எப்படி இருந்திருக்கேன். நீ இங்கிருந்து ஒண்ணுமில்ல, பக்கத்துல இருந்து நீ வந்திருக்க. இந்த பக்கத்துல இருந்து வந்ததுக்கு நான் என்னமா சிரமப்பட்டிருக்கேன்னு நீ சொல்லிட்டு இருக்கியே. எத்தனை ஒரு நெச்சு விபூதி லீலா விபூதி ரெண்டையும் மாறி லீலா விபூதி ஒரே இடத்துலயா? இல்லையே, ஒரே இடம் இல்லையா? பிரம்மலோகம் என்ன, திருப்பார்க்கடல் என்ன, அயோத்தி என்ன, இத்தனையும் மாறி நான் வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நம்ம அசட்டுத்தனம் தான். எவ்வளவு சிரமப்பட்டு போகணும். சில பேர் அந்த மாதிரி சொல்லுவான், ரொம்ப கஷ்டப்பட்டு போன, ரொம்ப கஷ்டப்பட்டு சேவிச்சு அப்படிமா. ஆனா அவன் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி அவன் உகந்து வர்த்தி எதுக்காக உகந்து வந்து வர்த்திக்கிறான்னா நம்மை கொள்வதற்காக, நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு உட்காந்துருக்கான். எத்தனை வருஷம் ஒரு நாளா என்றான். பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்புருகு மனுஷரகோபன் திருகொள்ள சொன்ன 1015 அப்ப இந்த கிடைக்குமா கிடை இப்ப வருவா. அப்ப நம்ம போனாலும் ஒழுங்கா இருக்கணும். அனன்ய பிரயோஜன பரனா இருக்கணும். பிரயோஜனாந்த பரனா எனக்கு வீடு இல்லையே சுவாமி, வீடு கொடுத்தா நல்லா இருக்குமே. வியாதி வந்துட்டே, வியாதி போனா தானே உன்னை சேமிக்க முடியும். ஆனா அந்த வியாதியை தொலைகின்றோம். ஆனா உண்மையை வியாதி தொலைக்கிறது சம்பாதிக்கிறதுக்கா. இத்தனையும் வச்சுட்டு இருக்கணும். இத்தனையும் பொறுத்துண்டு நமக்கு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கணும். அப்ப நம்ம பண்ணது என்ன? அசட்டுத்தனமா நான் உன்னை வந்து சேவிச்சேன், இவ்வளவு சமப்பட்டு சேவிச்சேன்னு சொல்றவனோ. அதே போலதான் இப்ப மதுரகவியாளர் நல்லா புரிஞ்சுட்டார். புரிஞ்சுன்னு என்ன பண்றாங்கன்னா, இத்தனை நான் ஏதோ பண்ணேன்னு நினைச்சுனேன். ஆழ்வார் பண்ண உபகாரத்தை ஒரு ஒப்பிட்டு பார்த்தா நான் செய்தது இன்னும் முதலடிக்க வரலையே. ஆழ்வாரோடு பண்ண உபகாரம் என்று கலையா முதலடிக்கே வரலையே தெரிவிக்கார். அப்ப அது கூட வராது தெரிவித்தான். அப்ப ஆச்சாரிய விஷயத்துக்கு வரேன். ஆச்சாரியன் நமக்கு பண்ண உபகாரத்துக்கு பிரதி உதவி இல்லையான்னா இல்லை. இப்ப நம்மாழ்வார் பண்ணதுக்கு மதுரகவி ஆழ்வார் திருப்பி பிரதி உபகாரம் பண்ணலையா சுவாமி? பண்ணவே இல்லையா? பண்ணல. அப்ப பண்ணாம இருக்கலாமா? பண்ணலையே சுவாமி, அவரே பண்ணல, நானும் பண்ணாம இருக்கேனே. அடுத்தது இது வந்துடும். நமக்கு எங்கெங்கெல்லாம் ஏதாவது லூப் ஹோல்ஸ் கிடைக்குமான்னு பார்ப்போம்.
ஏதாவது சுலபமா வழி ஏதாவது இருக்காருன்னா அந்த சுலபமான வழி எடுத்துக்கிடுவோம். இது இருக்கணும். இப்ப அவர் பண்ணாரன்னா பண்ணல, பிரத்யுபதி பண்ணலன்னா பண்ணல இல்ல. என்ன சுவாமி ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் தான் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அதனாலதான் என்ன பண்ணார், முயல்கின்றேன் முயல்கின்றேன், முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன் முயற்சி பண்றேன் இப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா, ஓ மதுரகவி ஆழ்வார் பண்ணல, முயற்சி பண்றார் முயல்கின்றேன் சொல்லியிருக்கார். அப்ப நாமும் நம்முடைய ஆச்சாரன்ட்ட பண்ண வேண்டாம், முயற்சி பண்றோம் முயற்சி. ஏன்னா பாசனமே இருக்க, அதுக்கு பிரமாணமே இருக்க. கண்ணீர் சுத்தம் பிரமாணம் 10வது பாசனம். முயல்கின்றேன்னா அவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு முயல்கின்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்ன கைங்கரியங்கள் உண்டோ அத்தனை கைங்கரியம் பண்ணி, அது விபவத்துல, நாம வெறும் அர்ச்சையில விபவத்துல அவருக்கு என்னென்ன கைங்கரியங்கள் உண்டு அத்தனை கைங்கரியம் பண்ணி 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 அதுக்கப்புறம் ஓ இது ஒண்ணுமே இல்லையே, முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிவிக்கிறார். அந்த நிலைக்கு வரணும். அதான் தெரியும். இப்ப இந்த சாஸ்திர வாக்கியம், இந்த வாக்கியம் ஆச்சரியமான இந்த வாக்கியம் விஷ்ணு தர்மத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். கிருஷ்ணாம் ஒரு விஷயம், கிருஷ்ணாம் வா பிருத்திவியம் தன்யார்த்த நதத்துல்யம் கதஞ்சனா. இது விஷ்ணு தர்ம ஸ்லோகம். பகவானை காட்டி கொடுத்த ஆச்சாரியன் இருக்காரு. அதாவது யார் ஒருத்தன் பெருமாளை பற்றின அறிவை ஊட்டுகிறாரோ, என்ன பார்க்கணும், யார் ஒருத்தர் பெருமாளை பற்றின அறிவை ஊட்டுகிறாரோ, அவனை அடைவதற்குண்டான சாதனத்தை சொல்லிக் கொடுக்கிறாரோ, என்ன பார்க்கணும், யார் ஒருத்தர் பெருமாளை பற்றின அறிவை அதன் ஞானம், அந்த ஞானத்தை ஊட்டுகிறாரோ, அது மட்டும் இல்ல அந்த பகவானை அடைவதற்குண்டான சாதனம், அந்த சாதனம்னா வழி, அந்த வழியை சொல்லிக் கொடுக்கிறாரோ, ஒரு துளி மிச்சமில்லாமல் உலகம் முழுவதும் அவனுக்கு உபகாரமாக சமர்ப்பித்தும், கிருஷ்ணாம்பா பிருத்திவியும் தன்யார்த்த, இந்த லோகத்தையே கொடுத்துடுற ஆச்சாரனுக்கு ஒரு துளி மிச்சம் இல்லாமல் என்ன பண்றாரு, இந்த உலகம் முழுவதும் அந்த ஆச்சாரனுக்கு உபகாரமாக சமர்ப்பிச்சுட்டேன் சுவாமி. என்ன அவர் என்ன கொடுத்தார், ஆச்சாரியர் நமக்கு என்ன கொடுத்தார், பெருமாளை பற்றின ஞானத்தை ஊட்டினார். பெருமாளை அடைவதற்குண்டான சாதனம் உபாயம், அந்த உபாயத்தை சொல்லிக் கொடுத்தார். அந்த உபாயத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு உபகாரம் பண்ணியிருக்காருனோ, அந்த உபகாரத்துக்கு நான் பிரத்யுபகாரம் பண்ணணுமோனோ, நான் என்ன பண்ணினேன், இந்த லோகத்தையே கொடுத்துட்டேன். இந்த லோகத்தையே பூர்ணமாக ஒரு துளி மிச்சம் இல்லாம இந்த லோகத்தையே பூர்ணமாக கொடுத்துட்டேன். அப்ப கொடுத்ததும் இப்ப அவர் உபகாரம் பண்ணாரனோ அது சுமாரா சொன்ன, அந்த லோகத்தை கொடுத்துட்டேன் இல்ல, அவர் பண்ண உபகாரத்துக்கு இது சதுர்சம் ஆகுமா சமமாகுமானா சமமாகாது. லோகத்தையே கொடுத்திருக்கேன் சுவாமி, சமமாகாது, ஒரு நாளும் சமமாகாதுன்றார். இதுக்குதான் இந்த விஷ்ணு தர்ம ஸ்லோகம் எடுத்திருக்காரு. ஆசிரமம் என்ன தெரியுக்கானா, கிருஷ்ணாம்பா பிரிதிவும் தன்யார்த்த நதஸ்துல்யம் கதஞ்சனகா. பாதாள லோகம் இருக்கணும், பாதாள லோகத்திலிருந்து சத்தியலோக பரியந்தம் கிட்டத்தட்ட 14 லோகங்கள். அந்த 14 லோகங்கள்ல இது எவ்வளவு தூரம் தெரியுமா, 50 கோடி யோசனை உயரம். இது பாதாள லோகத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் 50 கோடி யோசனை தூரம். அப்ப இங்கிருந்து ஏதாவது பாதாள லோகத்திலிருந்து 7 லோகம், நம்ம பூமியிலிருந்து 7 லோகம். இதுதான் ஒரு அண்டகடாகம்னு பேர். அண்டகடாகம்னா 14 லோகம் கொண்டது ஒரு அண்டகடாகம். ஒவ்வொரு அண்டகடாகத்துக்கும் ஒரு பிரம்மா. அந்த மாதிரி நிறைய அண்டகடாகங்கள், 1 2 இல்ல, நிறைய அண்டகடாகங்கள் இருக்கு. இது எங்கிட்ட திருப்பலாண்டர் பார்த்திருக்கோம். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 சப்தத்தை எந்தெந்த பல்லாண்டு எந்தெந்த கணக்குப்படி கல்லாண்டு பார்த்திருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த மாதிரி இப்ப கீழே பாதாளோகத்திலிருந்து இது வரைக்கும் 7 லோகம், இங்கிருந்து இந்த பூமியிலிருந்து மேல 7 லோகம். இப்ப இந்த 2 நோடு இல்லையா, அப்ப அவர் கீழ் புள்ளி இருந்து மேல் புள்ளி வரைக்கும் பார்த்தா 50 கோடி யோசனை தூரம். அப்பனா ஒரு யோசனைன்றது 10 மைல். 10 மைல்னா 50 கோடி யோசனை 500 மைல். அப்ப 500 மைல் எங்க இருக்கு சுவாமி, எங்க இருக்குன்னா புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நமக்கு ஏறி போறோம், ஒரு ஆகாயம் ஒரு ஏரோப்ளைன் ஏறி உட்கார்ந்துன்னா அநேகமா 45,000 கிலோமீட்டர் போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. ஒரு சுத்தியாச்சுன்னா
அப்படி அதிகபட்சமா சொல்லிட்டு இருக்கேன். 45,000 கிலோமீட்டர் சுத்தியாச்சுன்னா எங்க கிளம்பினா திருப்பி அந்த இடத்துக்கு வந்து. இதுதான் நம்ம தேசம். நம்ம தேசத்துல இருந்துட்டு இதை நம்ம இவ்வளவு சொல்லிருக்கோம்னா, அங்கே 500 கோடி மைல், 1 கோடி இல்ல 500 கோடி மைல், அப்படிப்பட்ட 500 கோடி மைல சுத்தி சுத்தி வந்துடும். பஞ்சாசத்து கோடி விஸ்தீர்ணம்னு சொல்லுவார். பஞ்சாசத்து கோடி விஸ்தீர்ணம் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதுதான் 500 கோடி மைல். அப்ப இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நம்ம இது சொல்லிடலாம். ஆழ்வார் பாசனமே இருக்கு. பொன்னுலகாலீரோ புவனமொழி தானீரோ. ஆழ்வார் புள்ளினங்கால் என்று சொல்லக்கூடிய பட்சியை தூது அனுப்பினார். பகவான் வரல, வராதபடியால என்னமோ வரல, என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி பட்சியை தூது நீ போய் சொல்லு, பராங்குசனாய் காத்துட்டு இருக்கா, நீ போய் சொல்லு. சொன்னோடனே உடனே ஓடி வந்துடுவான்னு சொல்லிட்டார். அந்த பட்சி என்னதான் கேட்டது, சார் நான் போய் சொல்றேன், எனக்கு கூலி வேணுமே, கூலி இதை கொடுப்பீங்கன்னா கொடுக்குறேனே அப்படின்னு. எனக்கு இப்பயே கொடுத்துருக்கு, வேலையே பண்ணல, வேலை பண்றதுக்கு முன்னாடியே கூலி கேட்டு. சரி நான் கொடுத்துட்றேன், என்ன கொடுப்பீர், என்ன கூலி கொடுப்பேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், 20,000 ரூபாய் கொடுத்து சொல்லியிருக்கமானோ. அவர் என்ன சொல்றாரு ஆழ்வாரு, பொன்னுலகாலீரோ புவனமுழு தாலீரோ. இந்த லோகத்தையும் அந்த லோகத்தையும் கொடுத்துறேன். இந்த லோகம்னா இது லீலா விபூதி, அந்த லோகம்னா அது நிச்சய விபூதி, ரெண்டையும் கொடுத்துறேன். இவர் இத்தினூண்டு புளிய மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கா, அவ்வளவுதான் இவருடைய இடமே. ஏன்னா படத்திலேயே தெரியாது, புளிய மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த திருவிடத்துல மத்தொன்னு கேட்டு கிடையாது. இந்த புளியோரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, உட்கார்ந்துட்டு நித்திய விபூதியை லீலாவிதும் கொடுத்துறேன்ட்டார். இவர் இல்ல, இவர் ஜீவாத்மா, அது பரமாத்மா. என்னமா கொடுப்பாரு, நம்பில விசாரிக்கிறார், என்னமா கொடுப்பாரு, கொடுத்துருவாரு அப்படின்னாரு. எப்படி கொடுப்பாரு சுவாமி, இந்த போய் சொல்லும் போது பட்சி சொன்ன உடனே, ஓ பராங்குசனா காயத்தின் இருக்காளா, கிட்ட கிட்டுன்னு வருவான். 2 பேரும் விவாகம் ஆயிடும், கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் ஆன உடனே பர்த்தாவுடைய சொத்து பாரியாவுக்கு, பாரியாவோட சொத்து பர்த்தாக்கு வந்துருமானோ. அப்ப அவருடைய சொத்து எது, நித்திய விபூதி நீலா விபூதி. நித்திய விபூதி நீலா விபூதி 2 வந்த உடனே அப்ப இவர் சொத்து வந்துருத்தணும், ஆழ்வாருடைய சொத்து, நீங்க பராங்குசனா இங்க சொத்து வந்துருத்தணும். வந்த உடனே எடுத்து கொடுத்துருவோமே அப்படின்ட்டார். அதான் பொன்னுலகா நீரோ புவனமுழுதா நீரோ ரெண்டையும் கொடுத்துட்டாருன்றார். நம்பில விடல. மேற்கொண்டு அவர் கேட்கற, சரி 2த்தையும் கொடுத்தாச்சுன்னா இவ 2 பேரும் கொடுத்தனம் பண்ணணும் போனோம். நித்திய விபூதி நீலா விபூதி 2யும் கொடுத்தாச்சுன்னா இவ எங்க கொடுத்தனம் பண்ணுவான். இப்ப பகவானும் பராங்குசனை கொடுத்தனம் பண்ணணும் போனோம். எங்க ஒரு சின்ன குடிசை ஏதாவது வேணுமா, எங்க கொடுத்தனம் பண்ணணும்னா அப்ப நம்மளே அதுக்கு சமாதானம் ஒண்ணும் இல்லை. 2 பேரும் போய் கேட்பாங்க அந்த பட்சி கிட்ட, ஏ பட்சியே உனக்கு நான் இதுதான் பரிசு கொடுத்துருக்கேன், வாஸ்தவம் தான். எங்க நாங்க ஏதோ ஒரு ஓரமா ஒதுங்கிறதுக்கு ஒரு குடிசையை உங்க கொடுத்தேன்னா அங்க நாங்க கொடுத்த நடத்திக்கிறோம் அப்படின்னா கேட்டு பிரார்த்தித்து பெறுவார்கள் எழுதி வச்சுக்கேன். இதுக்கு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட பொன்னுலகாலீரோ புவனமுழுதாலீரோ அதை 3யும் கொடுத்தா கூட என்ன தெரிவிக்கிறது, இங்க அதை பண்ணா கூட ஆச்சாரியன் செய்த உபகாரத்துக்கு சதுரசமாகுமா, அது சமமாகுமான்னா ஆகாது. இதைத்தான் மணவாளமாவன் தெரிவிக்கிறார். ஆச்சாரியன் செய்த உபகாரமானவது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பிறந்த மாட்டாது, இருக்கவினி ஏதறியோம் யாரும் தெரிவிக்கிறார் இல்லையா. ஏன்னா ஆச்சாரியம் பண்ண உபகாரத்துக்கு நிகராகாது. சொல்ற சின்ன சரித்திரம் ஒண்ணு. நஞ்சிய பெரிய தனிகர், வேதாந்தின் பேரு மேலக்கோட்டை திருநாராயணமூர்த்தி தான் அவர் எழுதியிருந்தார். அந்த சரித்திரம் அநேகமா உங்களுக்கு தெரியும். இவர் போய் அங்க போய் ஜெயித்தார், பராசரப்பட்டு நேரம் அந்த மேலக்கோட்டை போய் நஞ்சியை ஜெயிச்சிருந்தார். ஜெயிச்சோன்னு அவருக்கு 2 மனைவிகள், அவர் சொத்து நிறைய சொத்து, பெரிய பணக்காரர், பெரிய தனிகர். அதெல்லாம் என்ன பண்ணாரு, அந்த சொத்தெல்லாம் பிரிச்சுட்டார். பிரிச்சுட்டு 2 மனைவி கொடுத்தார், தன் சொத்தை கொண்டு வந்தார். நேரா தன்னுடைய ஆச்சார நாயக்கரை பராசரப்பட்ட திருவடியில சமர்ப்பிச்சிட்டார். சமர்ப்பிச்சுட்டாரு, மேல கொண்டு வந்து சமர்ப்பிச்சாச்சு. சமர்ப்பிச்ச உடனே இந்த சொத்துக்கு பிரதிநிதியா பட்டர் என்ன பண்ணாரு, 2 கோடி கொடுத்துட்டார். இந்த சொத்து கொடுத்துட்டாரணும் யாரு, நஞ்சியர். அந்த சொத்துக்கு பிரதி 2 கோடி கொடுத்தாரு. என்ன சுவாமி 2 கோடி? 2 கோடியா, 2 வாக்கியம், உத்தரவாக்கியம் பூர்வவாக்கியம். துவயத்தின் பூர்வவாக்கியம் ஸ்ரீமன் நாராயண சரணோச்சரம் பிரவர்த்தி, உத்தரவாக்கியம் ஸ்ரீமதே நாராயண. இந்த 2 கொடுத்துட்டார். கொடுத்த உடனே இப்ப
அந்த நஞ்சீரை பார்த்து பட்டர் சொல்றார், என்ன சொல்றா, இவருக்கு சொத்து கொடுத்தாச்சு, சொத்து குடிச்சிட்டு சமர்ப்பிச்சிடும், அதுக்கு தகுந்தா போல இவர் ரெண்டு வரி கொடுத்துட்டார். நாம சொத்து கொடுத்துருக்கோம், நம்பிய நஞ்சியரு இந்த மாதிரி தலை நினைப்பாரான்னு நினைச்சுட்டு நாம சொத்து கொடுத்தோம், அதுக்கு தகுந்தவன் நம்முடைய ஆச்சாரியன் பராசர பட்டர் நமக்கு 2 வரி இந்த துவயத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு நீ நினைக்கிறீரான்னு கேட்டார். அவரை பார்த்து நஞ்சியரை பார்த்து பராசர பட்டர் கேட்கிறார், சுவாமி அப்படின்னு நினைக்கவே இல்லை சுவாமி, அப்படின்னு நினைக்கவே இல்லைன்னா நீர் எத்தனை கொடுத்தாலும் இந்த 2 இது இருக்கு இல்லையா, 2 வரி இருக்கு இல்லையா, அந்த 2 கோடி 2 கோடி, அந்த 2 கோடிக்கு சமமானவன் நீ கொடுத்தது சமமாகாதுன்றார். அப்படின்னு நடக்கவே இல்லை, தேவருடைய சொத்து இது, தேவனுக்கு சமர்ப்பிச்சாச்சு, அதனால நீ கொடுத்தது நான் கொடுத்த அந்த துவயத்துக்கு சமமாகமான சதவீதம் ஆகாது. அப்ப நீர் கொடுத்த சொத்து இப்ப நான் கொடுத்த இந்த துவயத்துடைய அர்த்தம் குருவாக்கி உத்தரவாக்கி அர்த்தத்துக்கு சமமாகணும்னு ஆகாது அப்படின்னு தெரியாது. நீர் கொடுத்தது ஏதோ அல்பத்திலும் அல்பம், அல்பத்திலும் அல்பம், அல்பத்திலும் அல்பம் அப்படின்னா நீர் ஏதோ கடமைக்காக சமர்ப்பிக்கணுன்றதுக்காக சமர்ப்பிக்கிறது வர நீர் கொடுத்தது நான் கொடுத்த சமமாக ஆகாது. அப்ப ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபகரித்தது மிக உயர்ந்ததாக திவ்ய தம்பதிகளை ஆச்சாரியன் சிஷ்யன் உபகரித்திருக்கார். ஆச்சாரியன் கொடுத்திருக்காரு திவ்ய தம்பதிகள். நம்ம அங்க போன என்ன கைங்கரியம் பண்றோம், இருவருடைய சேர்த்தியில தானே கைங்கரியம், ஸ்ரீமதே நாராயணாய நமகா பார்த்துருக்க மனும். அப்ப இருவருடைய சேர்த்தினா அந்த திவ்ய தம்பதிகளை நம்ம கொடுத்துருக்கணும், லக்ஷ்மிநாத சமாரம்பா அந்த கொடுத்துருக்கணும். கொடுத்தபடியாலே இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பிரத்யுபகாரம் பண்ணணும்னா அதே போல 2 திவ்ய தம்பதிகளை ஆச்சாரன் கொடுக்கணும். அது என்னமா சுவாமி முடியாது சுவாமி, ஒரே திவ்ய தம்பதி தான் எனக்கு கொடுத்துட்டாரு, எனக்கு கொடுத்தாச்சுன்னா திருப்பி அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ண போனோம். சில பேர்லாம் அந்த கல்யாணத்துக்கு போனா மொழி எழுதுவான், சில பேரும் நல்ல புஸ்தகத்தை பார்த்து எழுதி வச்சுப்பான், அவ என்ன கொடுத்துருக்கா, அவனுக்கு கல்யாணம் வந்தனா அதே அளவு நம்ம பண்ணணும் அப்படின்னு என்ன பிரத்யுபகாரம் பண்றாரு இல்லையா. அதே போல இங்க என்ன பண்ணிருக்காரு, ஆச்சாரியன் திவ்ய தம்பதிகளை இந்த சிஷ்யனுக்கு கொடுத்திருக்கார். அதே போல இந்த திவ்ய தம்பதிகளை கொடுக்கணுமோ, கடைசி பட்சம் 2 பேரையாவது கொடுக்கணுமோ, கொடுக்க முடியும், திருப்பி கொடுக்க முடியுமானா அந்த மாதிரி திருப்பி கொடுத்தா தான் பிரத்யுபகாரம் பண்ணதான் ஆகும். அப்ப 2 பேர் யாரும் கொடுக்கறதுக்கு முடியாது, 2 பேரும் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஏன்னா 2 பேர் இவ்வாறு கொடுத்தாச்சே, கொடுக்க முடியாது. மிஞ்சி போல ஒண்ணு பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா இந்த சிஷ்யன் தன்னை சுவாமி அடியனுக்க சுவாமி அடியன் தேவருடையது, தேவரின் தான் அடியன், தேவரின் திருவடியே அடியன் அப்படின்னு தன்னை வேணா கொடுக்கலாமே தவிர சிஷ்யனுக்கு அப்போட ஒருத்தர் தான் கிடைச்சார், 2 பேரும் கிடைக்கிறார். ஆனா ஆச்சாரியன் என்ன கொடுத்துக்காரு, மிதனமே உத்தேசம், இந்த திவ்ய தமிழை கொடுத்துருக்காருனோ அதை கொடுக்காம போயிட்டு அப்ப கூட 2 ஒண்ணு தானே கிடைச்சது. அப்ப 2 பேரும் கொடுத்தாருன்னா கொடுக்கவே இல்லையே, சிஷ்யத்தில் 2 பேரும் இல்லை இல்லைவா. அப்ப கடைசியில 2 பேரும் கொடுத்தாராது, நீர் ஒருத்தர் தானே கொடுப்பை, உன் சத்தனம் கொடுத்தாலும் கூட கடைசியில சொல்லுது அடியேனை சமர்ப்பித்தேன்னு சொன்னாலும் ஒருத்தர் தான் சமர்ப்பிக்க முடியும், 2 பேரும் சமர்ப்பிக்க முடியாது இல்லையா. அப்ப அது சதர்சம் ஆகாதுன்னு தெரியல. இது எங்க இருக்குன்னா ராமன் சுந்தரகாண்டத்துக்கு கடைசியில இது தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஹனுமான் தெரிவிக்கிறார், ஹனுமானை பார்த்து ராமன் சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி என்னன்னா, ஹனுமான் பண்ண காரியம், சீதையை பார்த்தார், கனையாழி கொடுத்தார், திருஷ்டா சீதா கண்டேன் சீதைன்னு சொன்னார், 2 பேருக்கும் பிராணனை கொடுத்துட்டார். சீதைக்கும் பிராணன் கொடுத்தார், தன் பர்த்தா இருக்கா ராமன் இருக்கான்னு, ராமனுக்கும் சீதையான பிராணனை கொடுத்தார், சீதை அங்க இருக்கான்னு. அப்ப இப்படி உபகாரம் பண்ணிக்கணும், இதுக்கு பிரத்யுபகாரம் ராமன் பண்ணணும். ஹனுமான் உபகாரம் பண்ணிருக்கார், பிரத்யுபகாரம் ராமன் பண்ணணும். ஆனா என்னிடத்து இதுவே இல்லையே, ஹனுமன்னே நீர் பண்ண காரியத்துக்கு பிரத்யுபகாரம் பண்ணணும் போகணும், நீர் 2 பேருக்கு உண்டான பிராணனை கொடுத்தீர், நான் பிரத்யுபகாரம் பண்ணணும், என்ன பண்ணலாம், ஏதோ ஒண்ணு பண்ணணும் போகணும். ஹனுமான் பண்ண கைங்கரியத்துக்கு ஹனுமான் தான் நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரிய ஸ்தானமா வச்சுக்கிறான். ஹனுமானை நம்முடைய சம்பிரதாயத்துல ஆச்சாரிய ஸ்தானம். நான் பிரத்யுபகாரம் என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணாதானே அது சதுர்சமா இருக்கு, சமமா இருக்குன்னா ஏஷ சர்வஸ்ய பூதஸ்து பரிஷ்வங்கோ அனுமதகா, இதோ என் தோள்களால ஆற தழுவிக்கொள்கிறேன், தழுவிக்கணும் தோள்களால ஆற தழுவிண்டார். தழுவிண்டா கூட அதுக்கு வியாக்கியானம் நம்ம கோவிந்தராஜன் பெரியவர், அவர் என்ன தெரிவிக்கிறார்னா வியாக்கியத்தை
எப்படி உயிரை கொடுத்த அனுமானுக்கு 2 உயிரை கொடுத்தாரணும், 2 உயிரை கொடுத்த அனுமானுக்கு இவர் ஓர் உயிரை தான் கொடுத்திருக்காரு. என்ன பண்ணிருக்கணும், ராமன் சீதையும் சேர்த்து கொடுத்திருக்கணும். இப்ப அனுமான் பண்ணது ராமனையும் சீத்தையும் சேர்த்துதான் கொடுத்திருக்கா. அதே போல இவர் என்ன பண்ணிருக்கோம், ராமன் தன்னை மட்டும் தான் கொடுத்திருக்காரு, சீத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கணும். ஏன்னா இவர் ரட்சித்தது யாரு, சீத்தையும் ரட்சிச்சிருக்கார், ராமனையும் ரட்சித்தாரணும். அப்ப சீதா ராமர் 2 பேரும் ரட்சித்து கொண்டார் அனுமான் இல்லையா. அவருக்கு இப்ப இவர் திரும்ப கொடுக்க வேண்டிய சீதை கூட இருக்கணும் இல்லையா, சீதை கூட இல்லையா இப்ப. அப்ப 2 பேரும் சமர்ப்பித்தாலும் சரி, ஒருத்தர் தான் சமர்ப்பித்துக் கொண்டார் இல்லையா. அப்ப அது சதிர்சமான உபாயமானா ராமனே அனுமானுக்கு பண்ணப்பட்ட பிரத்யுபகாரம் சதுர்சம் கிடையாது, சதுர்சம் கிடையாது. அப்ப சதுர்சமான உபாயமே கிடையாது இல்லையா. அதில் தான் தெரிவிக்கிறார் சினிமான்னு தெரியும்னா, நம்முடைய சம்பிரதாயத்தை அனுமான் ஆச்சாரிய ஸ்தானம், ஹனுமான் ஆச்சாரிய ஸ்தானத்தை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கே அப்ப பிரத்யுபகாரம் இருக்கா, ஆச்சாரியன் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யனா இனிமே எனக்கு இந்த சம்சாரமே கிடையாது. இது பகவானே பண்ணலையே, பண்ணிருந்தா அவர் எப்போ பண்ணிருக்கணும், அண்ணாமலை அதனால்தான் என்ன பண்றாரு, முயல்கின்றேன். ஏன்னா நான்மலையார்களும் கைவிட்டார், பகவானும் கைவிட்டார், இத்தனை பேரும் கைவிட்டவர்கள் ஆழ்வாதன என்ன, அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான். அப்ப அவர் பண்ண உபகாரத்துக்கு பிரத்யுபகாரம் இருக்காருன்னா ஒண்ணு. அப்ப இதை பண்ண வேண்டாமா, மேல நம்ம அடுத்த காலேஜ் என்ன சொல்றேன்னா, இதை நம்ம சொன்ன ஒண்ணு என்ன தோணுன்னா, அதனால்தான் சுவாமி நாங்க ஆச்சாரனுக்கெல்லாம் பண்றது இல்லை. ஏன்னா அவர் பண்ண காரியத்துக்கு பிரத்யுபகாரம் இல்லையோனோ, பண்ண முடியாதனோ. எப்ப பண்ண முடியாத, பண்ண வேண்டாம், பண்ண ஒழுங்கா பண்ணணும், பூர்ணமா பண்ணணும், பூர்ணமா பண்ண முடியாதனோ அப்ப பண்ண வேண்டாமே. இது அர்த்தம் இல்லை, எல்லாத்தையும் பண்ணணும், பண்ணினோம் என்கிற எண்ணம் இருக்கப்படுது. இதுதான் முயல்கின்றேன் என்னன்றது அடுத்த வாரம் பார்ப்போம். சாயங்காலம் காலட்சேபம் உண்டு, ஆச்சரியமான ராமாயண காலட்சேபம் 5 மணிக்கு வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் வீரமானார் திருவேசனம் ஆச்சாரியம் திருவேசனம் பகவதாவை திருவடிகளே சரணம்.